வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். ஏற்கனவே சுக்கிரனோட காரகத்துவ தொழில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவை பண்ணியிருந்தோம். அதை பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள் இதே மாதிரி எல்லா கர்மாவுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆர்டர் வைஸே நம்ம போயிடலாம். இன்னையோட பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம சூரியனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சூரியனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த தொழிலில் பணிபுரியலாம், யார் இந்த சூரியனோட காரகத்துவ தொழில்களை கெரியரா எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள், ராசி, லக்னம், சில ஜாதக அமைப்பு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. மீன ராசி, மீன லக்னம் 6ஆம் பாவத்திலயோ இல்ல 10ஆம் பாவத்திலயோ கேது இருக்கு, இல்ல 12ஆம் அதிபதி இருக்கு அப்படின்ற பட்சத்துல சம்பந்தப்பட்ட இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் அவங்க சூரியனோட காரகத்துவ தொழிலை அவங்க கெரியரா சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ சூரியனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த சூரியனோட காரகத்துவ தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அதுல 2 முக்கியமான துறைகள் வரும். ஒன்று பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறை, இன்னொன்று நிர்வாகம் சார்ந்த துறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ். இது சூரியனோட கர்மாவுக்கு கீழே வரும். இதுல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலை பாருங்களேன். நீங்க என்ன பிசினஸ் நடத்தணும்னாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அட்மின் ரிலேட்டடான ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு ரோல் எல்லா இடத்துலயும் அதுக்குண்டான தேவை அப்படின்றது இருக்கும். நீங்க ஒரு சினிமா தியேட்டர் நடத்தணும்னாலும் உங்களுக்கு அதுல ஒரு மேனேஜர் இருப்பார். நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க அப்படின்னாலுமே அங்க ஒரு அட்மின் இருப்பாங்க, பிரின்சிபால் இருப்பாங்க, ஹெச்ஓடி இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாமே சூரியனோட காரகத்துவம், சூரியனோட கர்மாவுக்கு கீழே தான் வராங்க. ஸோ ஹெச்ஆர், மேனேஜர், சூப்பர்வைசர், டீம் லீடர், இப்படி இந்த மாதிரியான அட்மின் ரிலேட்டடான ரோல் இருக்கு இல்லையா? இது எல்லாமே சூரியனோட கர்மா, சூரியனோட காரகத்துவத்துக்கு கீழே வரும். இதுல கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூவி தியேட்டர், ஒரு சினிமா தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு சூரியன் கர்மா தேவை. அது கூடவே அவருக்கு சுக்கிரனோட கர்மாவும் தேவை. ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல ஒரு சினிமா தியேட்டருக்கு மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சூரியனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சுக்கிரனோட கர்மாவும் தேவை. இதே ஒருத்தர் ஒரு ஸ்கூல் பிரின்சிபால் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு சூரியனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி கொஞ்சம் புதனோட கர்மாவும் கொஞ்சம் குருவோட கர்மாவும் தேவைப்படுது. அது இல்லாமல் அவங்க அந்த டொமைன்குள்ளார நுழையவே முடியாது. நிறைய பேர், நிறைய டீச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொமோஷன்ல எப்படியாவது எனக்கு ஹெச்ஓடி ஜாப் கிடைக்குமா, இல்ல இந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு நான் ஏதாவது எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ற மாதிரி நிறைய அன்பர்கள் ஜாதகம் பார்ப்பது உண்டு. இல்ல அந்த மாதிரி சிந்தனையை கொண்டு நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா, ஒரு உயர் அதிகாரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படின்ற டவுட்ல சில பேர் இருப்பீங்க. உங்க ஜாதகத்துல எல்லாம் 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் சூரியன் கர்மா சேருது இருக்கு அப்படின்னா அதுக்கான கொடுப்பனை உங்களுக்கு இருக்கு. நீங்க தாராளமா ட்ரை பண்ண. இப்போ நீங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனில நீங்க போய் ஒரு மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க சூரியனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி ராகுவினுடைய கர்மாவும் தேவைப்படுது, ராகுவோட கர்மாவும் இருக்கணும். நீங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க சூரியனோட கர்மாவோட சேர்ந்தாப்புல ராகுவோட கர்மாவும் இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு நீங்க ஒரு மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சிஇஓ லெவல்ல நான் போகணும் சார், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில நான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சூரியனோட கர்மாவும் தேவைப்படும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் துறையில நீங்க இருப்பீங்க, சார் மார்க்கெட்டிங்ல நான் ஹெட் ஆகணும் சார், நான் தான் சீஃப் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கணும், நான் தான் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை உங்களுக்கு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சூரியனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி புதனினுடைய கர்மாவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம காரகத்துவங்களை பிரிச்சுக்கிட்டே போலாம். சூரியனோட காரகத்துவங்களை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். ஏன்னா இங்க எந்த தொழிலை நீங்க எடுத்தாலும் அதுக்கு மேனேஜர், சூப்பர்வைசர் அப்படின்றவர் கட்டாயமா தேவை. ஸோ எல்லா ஃபீல்டுலுமே அதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. ஸோ சூரியன் கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி எந்த ஃபீல்டில் வேணாலும் போய் அவங்க நுழைஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எப்பவுமே கொட்டி கிடக்கும். இதுல இந்த சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். உங்களோட 6ஆம் அதிபதியோ இல்ல 10ஆம் அதிபதியோ போய் இந்த நட்சத்திரத்துல உட்காரணும்.
உங்களோட 6ஆம் அதிபதியோ இல்லை உங்களோட 10ஆம் அதிபதியோ டைரெக்டாக இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்காரலாம். இதில் வெயிட்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. அஸ்வினியில் உட்காந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆயில்யத்தில் உட்காந்தா வீக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் உங்களோட 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அமர்ந்திருந்தால் முதல்ல உங்களுக்கு அந்த ஃபீல்டு, சூரியனோட காரகத்துவ ஃபீல்டில் காலடி எடுத்து வைப்பதற்கான ஒரு கொடுப்பனை அப்படின்றது உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உங்கள் ஜாதகம் சொல்லுது. தயவு செஞ்சு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்தையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நிறைய அன்பர்கள் இப்போவும் என்கிட்ட கேட்கறது உண்டு, சார் நான் அஸ்வின் நட்சத்திரம், நான் டாக்டர் ஆகலாமா, அது சூரியன் கர்மா தானே அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் என்ன கர்மா வாங்கியிருக்கோ அது சார்ந்த துறைக்குள்ள தான் நம்மளால போக முடியும். உங்களோட நட்சத்திரம் அப்படின்றது நம்மளோட மனோநிலை, நம்மளோட திங்கிங் எல்லாமே அது நட்சத்திரம் தான் சொல்லும். இதை பத்தி நம்ம பல வீடியோ பதிவுல நம்ம பேசியிருக்கிறோம். உங்களோட நட்சத்திரத்துல ஒரு கர்மா இருக்கு அப்படின்னா அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் தேடுதல் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். ஈவன் டேலண்ட் கூட இருக்கும். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த பலருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கும் அண்ட் மருத்துவம் சார்ந்த நாலேஜும் இருக்கும், இன்ட்ரெஸ்டும் இருக்கும். அதற்காகவெல்லாம் அவங்களால ஒரு டாக்டராவோ ஒரு லீடராவோ மாற முடியாது. அவங்களோட 6ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் சூரியனோட கர்மா சேரும்போது தான் அதை அவங்க கெரியராக எடுக்க முடியும். ஸோ அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராதிங்க. கெரியருக்கு எப்பவும் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இது ஏன் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இன்றைக்கும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் பலர் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுறது, அதான் ராசி நட்சத்திரத்திலே இந்த அமைப்பு வந்துருச்சுல்ல, எதுக்கு நம்ம 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அது மிகவும் தவறு. அதையும் மீறி உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஜோதிடராக நம்மளால சஜஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிடிவாதம் பிடிக்கிறவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சரி, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட சூரியனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறை, சூரியன் அப்படின்னாலே மருத்துவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாலிடிக்ஸும் இருக்குது, அதை பற்றியும் நான் பேசுகிறேன். மருத்துவம் சார்ந்த துறையிலையும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன் ஜென்ரல் மருத்துவம் அப்படின்னாலே உங்களுக்கு சூரியனோட காரகத்துவம், சூரியனோட கர்மா தான். நீங்கள் நர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்களே கம்பவுண்டர்னு, அதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சாலும் சரி, அங்கே சூரியனோட காரகத்துவம், சூரியனோட கர்மா நிச்சயம் தேவை. ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் உங்களுக்கு சூரியனோட காரகத்துவம், சூரியனோட கர்மா தேவை. ராகு கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சூரியனோட கர்மாவும் அங்கே கட்டாயம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில்குள்ளே போக முடியும். ஏற்கனவே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். அதே போல் மருத்துவத்துறையிலுமே நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியில் சில கர்மா வரும். அது என்னென்ன அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போது ஜென்ரலாக எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. அதில் தான் அவங்களோட மருத்துவம் சார்ந்த ஒரு கெரியரை அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியுது டாக்டர் ஆகணும்னா. ஸோ எம்பிபிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் டிகிரி மாதிரி. இன்னைக்கு அதுக்கான ஒரு மதிப்பு அப்படின்றது பெருசாக இல்லை. இன்னைக்கு நீங்கள் பிஜி படிக்காமல் உங்களால் டாக்டர்னு வெளில சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு பவரோ இல்லை அந்த ஒரு கௌரவமோ பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிக்கு போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் எம்பிபிஎஸ் படித்தாலே போதும் அப்படின்னு இருந்தது. இப்போல்லாம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இன்னும் ஏதாவது ஒரு பிஜி இல்லை 2 பிஜியாவது நீங்கள் பண்ணணும். ஸ்பெஷலைசேஷன் பண்ணல அப்படின்னா மருத்துவருக்கு சம்பளமும் கிடையாது, அவங்களுக்கு பெருசாக ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்துமே இருக்கிறது இல்லை அப்படின்றது இன்னைக்கு கலா யதார்த்தமாக இருக்குது. இந்த வகையில் வெறுமனே நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சூரியன் கர்மா இருந்தாலே போதும். அதில் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா சர்ஜரிக்கு சூரியன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி ராகுவினுடைய கர்மாவும் தேவை. ஒரு பீடியாட்ரிஷியன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி குருவினுடைய கர்மா தேவை. ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சந்திரன் கர்மாவும் வேணும், கொஞ்சம் குரு கர்மாவும் வேணும். ஏன்னா தாயை பற்றியும் அவங்க படிக்கணும், பிறக்க போகிற அந்த குழந்தைய பற்றியும் அவங்க படிக்கணும். அந்த 2 பேரோட உடம்பு சார்ந்த விஷயத்தையும் அவங்க படிக்கணும். அதே மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ், ஆர்த்தோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனோட கர்மா, எலும்பு சார்ந்த விஷயங்கள். இப்போ போன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பும் அதுவும் சூரியனோட காரகத்துவம், சூரியனோட கர்மா தான். ஸோ சூரியனோட கர்மா இருந்தாலே ஆர்த்தோ படிக்கிறதுக்கு போதுமானது.
ஒரு இஎன்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே குரு கர்மாவும் வரும், செவ்வாயினுடைய கர்மாவும் வரும். அதே மாதிரி ஆப்தமாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண் சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ ஆப்தமாலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சூரியனோட காரகத்துவம். நான் அப்சர்வ் பண்ண விஷயம் இது அனுபவத்தில் நான் சொல்கிறது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த ஆப்தமாலஜி கண் சார்ந்து படிக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியன் கர்மாவோட சேர்ந்தாப்புல கொஞ்சம் சுக்கிரன் கர்மாவும் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டெர்மட்டாலஜி, அடுத்து டெர்மட்டாலஜி அப்படின்னு பார்க்கும்போது தோல் சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின், அதாவது ஸ்கின் தாண்டி, தோலை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேரு, நெயில், இதை பற்றியும் வந்து படிக்கக்கூடிய படிப்புகள் இருக்குது. சரிங்களா? அதாவது நம்மளோட தலைமுடி, நகம், இதை பற்றி படிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. வெறுமனே ஸ்கின்னை பற்றி மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னா புதனினுடைய கர்மா. இதுவே கொஞ்சம் ஹேர், நெயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ராகுவினுடைய காரகத்துவம், ராகுவினுடைய கர்மாவும் வரும். அடுத்ததா சைக்காட்ரி, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு வரும்போது அங்கே சூரியனோட கர்மாவோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட கர்மாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரனோட கர்மா இல்லை என்றால் சைக்காட்ரிஸ்டாக ஆக முடியாது. ஸோ சூரியன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மாவும் தேவை. இதுலேயே சைக்காலஜிஸ்ட்டும் இருக்காங்க. அந்த சைக்காலஜி பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சூரியன் கர்மா இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, மெடிசன் எதுவும் இல்லாமல் வெறுமனே நீங்கள் கவுன்சிலிங் மட்டும் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கர்மாவோட தேவை அப்படின்றது பெருசாக இல்லை, அவசியம் இல்லை. சந்திரனோட கர்மா இருந்தால் போதும். அந்த சந்திரனோட கர்மாவோட கொஞ்சம் குருவோட கர்மாவும் இருந்தால் அந்த பேசுகிறதுக்கு, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சைக்காலஜி அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட கர்மா. சைக்காட்ரி கட்டாயமாக சூரியனோட கர்மா, அங்கே வந்து அதனோட இன்வால்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், இது இல்லைன்னா எந்த சர்ஜரியும் நடக்காது, அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியா ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும்னா முழுக்க முழுக்க அது ராகுவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். ஸோ சூரியன் கர்மாவோட சேர்ந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ராகுவினுடைய கர்மா அப்படின்றது தேவைப்படுது. அடுத்ததாக கார்டியாலஜி. கார்டியாலஜின்றது இதயம் சார்ந்த விஷயம். இன் ஜென்ரல் இதயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூரியனோட காரகத்துவத்திலையும் வரும், குருவினுடைய காரகத்துவத்திலையும் வரும். ஸோ உங்களுக்கு சூரியனோட கர்மாவோட சேர்ந்த மாதிரி குருவினுடைய கர்மாவும் இருந்தால் கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கலாம். அடுத்ததாக நியூராலஜி, மிக நீண்ட நெடிய படிப்பு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 16 வருஷம் படித்தவங்கலாம் எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டில், நியூராலஜியில். ஸோ நியூராலஜி அப்படின்னு வரும்போது சூரியனோட கர்மாவோட சேர்ந்த மாதிரி புதனினுடைய கர்மாவும் தேவை. அடுத்து யூராலஜி, இந்த யூரினரி ட்ராக்கு, இது சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூராலஜி. இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சனியினுடைய கர்மாவும் தேவை. கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மைல்டாவது சுக்கிரனோட இம்பேக்ட் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் இருக்கணும். ஸோ சூரியன் கர்மாவோட சேர்ந்த மாதிரி சுக்கிரனோட கர்மாவும் தேவை, சனியினுடைய கர்மாவும் தேவை. இது வந்து மிகவும் கட்டாயமாக சுக்கிரனோட கர்மாவும் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்ல ஒரு யூராலஜிஸ்டாக வருவதற்கான பாசிபிலிட்டின்றது இருக்குது. அடுத்ததாக நெஃப்ராலஜி. நெஃப்ராலஜின்றது கிட்னி சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது. ஸோ நெஃப்ராலஜி அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுக்கு சனியினுடைய கர்மாவை சார்ந்து வரக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட யூராலஜிக்கும் இதுக்கும் ஒரே கர்மா தான். இதுலேயும் வந்து கொஞ்சம் சுக்கிரனோட இன்வால்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக பல்மனாலஜி. பல்மனாலஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நுரையீரல் சார்ந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. பல்மனாலஜி அப்படின்றது உங்களுக்கு ராகுவினுடைய காரகத்துவம், ராகுவினுடைய கர்மாவை கீழே வரும். நுரையீரல்னு சொன்ன உடனே பலருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், இது ராகு கர்மா தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல தடவை அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அண்ட் அடுத்தபடியாக ஆங்காலஜி, கேன்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு இது. ஆங்காலஜி அப்படின்னும் போது அதுக்கும் சூரியனோட கர்மாவோட சேர்ந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ராகுவினுடைய கர்மாவும் தேவை. அடுத்தபடியாக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு காஸ்மெட்டிக்காக பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட கர்மாவோட சேர்ந்த மாதிரி சுக்கிரனோட கர்மாவும் கொஞ்சம் ராகுவினுடைய கர்மாவும் அதுக்கு தேவை.
என்னால் இந்த பதிவில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முக்கியமான துறைகள் இருக்கும், மருத்துவத்துறையில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஆலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு சொல்லி ஒரு டொமைன் இருக்குது, சரிங்களா? அப்புறம் ஃபார்மா ரிலேட்டடாக படிப்பதற்குன்னு ஒரு டொமைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அவங்களுக்கான காரகத்துவ தொழில் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, துலாம் ராசி, துலாம் லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம். உங்களோட ஜாதகத்தில் 1-6, 1-7, 1-6, 10, 1-7, 10 இந்த மாதிரியான ஜாதக காம்பினேஷன். அதே மாதிரி உங்களோட 6ஆம் அதிபதி இல்லை 10ஆம் அதிபதி பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி மாதிரியான நட்சத்திரங்களில் போய் நிற்கிறது, இல்லை உங்களோட 6ஆம் பாவத்திலையோ 10ஆம் பாவத்திலையோ ராகு இல்லை 6ஆம் அதிபதி, இல்லை உங்களோட 10ஆம் பாவத்தில் 10ஆம் அதிபதி இல்லை சுக்கிரன், இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நான் மேலே சொல்லக்கூடிய சந்திரனோட காரகத்துவ தொழில்கள் அதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கான கொடுப்பனை அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அதை தொழிலாக கையில் எடுத்து நீங்கள் வந்து வெற்றி அடைவதற்கான ஒரு பாசிபிலிட்டி, ஒரு விண்டோ ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திரனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சந்திரன் அப்படின்னாலே அடிப்படையில் பிரதானமாக உணவுங்க. உணவு சார்ந்த தொழில் அது எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும் உணவு சார்ந்த தொழில் அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரனோட கர்மாவு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். பிஸ்னஸில் இந்த மாதிரி உணவு சார்ந்து வரக்கூடிய எல்லா தொழிலுமே அது வந்து சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மா கீழே தான் வரும். இப்போது சிலருக்கு வந்து டவுட் வரலாம், சார் நான் கேஎஃப்சி மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ அது வந்து அயல் நாட்டு உணவு தானே சார், அப்போ அதுக்கு என்ன சார் கர்மா வரும்னா அதுக்கும் அதே சந்திரனோட கர்மா தான். இந்த அயல் நாட்டு உணவுகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் கூடுதலாக அப்சர்வ் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் ராகுவினுடைய கர்மாவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப காரசாரமான உணவுகளை மட்டும் பிரத்யேகமாக சிலர் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் செவ்வாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், கேக்கு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரனோட கர்மாவும் நான் பார்த்துருக்குறேன். ஸோ சந்திரனோட கர்மாவோட வெறுமனே காரசாரமான உணவுகளை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செவ்வாயினுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்க, பேக்கரி ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே கூடவே சந்திரனோட கர்மா கூடவே சுக்கிரனோட கர்மாவும் இருந்தால் இது வந்து கூடுதல் அட்வான்டேஜ். சார் நான் ஜென்ரலாக உணவு சார்ந்த தொழில் மட்டும் பண்ண போகிறோம் சார், நான் வந்து மாவு விற்க போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு சின்ன மல்லிகை கடை வைக்க போகிறேன், இல்லை நான் சின்ன லெவலில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி நான் திறக்க போகிறேன் அப்படின்னா அது எல்லாமே சந்திரனோட கர்மா. வெறும் சந்திரன் கர்மா மட்டும் இருந்தாலே போதுமானது. இதில் சிலருக்கு டவுட் வரும், சார் நான் நொறுக்கு தீனி மட்டும் பண்ண போகிறேன் சார், நான் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் அதே சந்திரன் கர்மா தான், சரிங்களா? ஸோ பிரதானமாக உங்களுக்கு சந்திரன் கர்மா இருந்தாலே நீங்கள் உணவு சார்ந்த துறைக்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகிடலாம். பட் சில வழிமுறைகள் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சந்திரனோட கர்மா வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திக்கும் ஒரு விதத்தில் காரணமாகுதுங்க. சந்திரன் கர்மா, குரு கர்மா ரெண்டுமே உற்பத்திக்கு அதிபதி, சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மக்கள் வந்து இந்த சந்திரன் கர்மா சார்ந்த தொழில்களை பார்த்து ட்ரிகர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. சந்திரனோட காரகத்துவ தொழிலை நீங்கள் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எதுவுமே தேவைப்படலை அப்படின்னும் போது மக்கள் ஈஸியாக அந்த ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. பேசிக்கான விஷயங்கள் கூட தெரியாமல் அதில் இறங்கி ட்ராப்பில் மாட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திரனோட காரகத்துவ தொழிலை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல யாருமே எடுத்த உடனே உற்பத்திக்குள்ளே போகவே போகாதீங்க. உற்பத்திக்குள்ளே போனீங்க அப்படின்னா கையை சுட்டுப்பீங்க. நல்லா பாருங்கள், உற்பத்திக்குள்ளே போனீங்க அப்படின்னா கையை சுட்டுப்பீங்க. இதில் நான் உற்பத்தின்னு எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், அது உற்பத்தி கீழே வரும். இதே நான் ஒரு மல்லிகை கடை வச்சேன், ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சேன் அப்படின்னா அது ஈவன் அரிசி மண்டியாக கூட இருக்கட்டுங்க, அப்படி நான் பண்ணும்போது அது எனக்கு ரீட்டெயிலில் வரும், அது எனக்கு உற்பத்தியில் வரவே வராது. ஸோ உற்பத்திக்கும் ரீட்டெயிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க.
எடுத்த உடனே ரீட்டெயில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உற்பத்தி துறைக்குள்ளே போகவே போகாதீங்க. அதிலும் குறிப்பாக என்னிடம் அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சந்திரனோட காரகத்துவ தொழிலை பற்றி கேட்கும்போது பெரும்பாலும் எல்லாரும் எதில் ட்ரிகர் ஆகுறாங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, பால் கறந்து சொசைட்டியில் ஊற்றுறது, ஃபிஷ் ஃபார்மிங்குள்ளே போகிறது, பவுல்ட்ரி ஃபார்மிங்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான டவுட்ஸோட நிறைய பேர் நம்மளை அணுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. தயவு செஞ்சு இது எல்லாமே உற்பத்திங்க. இதில் இறங்குனீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் லாக் ஆகி உட்கார்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எடுத்த உடனே தயவு செஞ்சு உற்பத்திக்குள்ளே இறங்காதீங்க. அப்படியே நீங்கள் உற்பத்திக்குள்ளே இறங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோழி பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மீன் பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், என் வார்த்தையை கவனிங்க. சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே ஏதாவது சேவிங்ஸ்னு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா? அந்த சேவிங்ஸ்லேருந்து ஒரு 10-20% நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். சார் என்கிட்ட சேவிங்ஸே கிடையாது சார், இருந்ததெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன், இல்லை இருந்ததெல்லாம் எனக்கு கரெக்டாக எனக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் சேவிங்ஸ்னு எதை மீன் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட சேவிங்ஸே இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் உற்பத்திக்குள்ளே போகவே போகாதீங்க. அது அதை விட மிகப்பெரிய ட்ராப். கர்மா கிட்டேருந்து நம்ம ஒரு தொழிலாளி மாதிரி இருந்து நம்ம வேலை செஞ்சோம்னா தான் கர்மா கிட்டேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் எடுத்தோடனே நான் போய் முதலாளி சீட்டில் தான் சார் உட்காருவோம் அப்படின்னா கர்மா நம்மளை எப்படி பதம் பார்க்கணுமோ அப்படி பதம் பார்த்துரும். ஸோ உற்பத்திக்குள்ளே போகவே போகாதீங்க. அதிலும் இதில் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உற்பத்தியில் மட்டும் அடி எங்கேருந்து விழுதுனே தெரியாது. நம்மள பெரும்பாலான நபர்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, மேன் பவர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. எதையுமே நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பர்டிகுலராக அதுக்குன்னு ஏதாவது துறை நீங்கள் சேர்ந்தீங்க, MBA மாதிரி ஏதாவது சேர்ந்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வரும். மற்றபடி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோ, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டோ, மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டோ இதை பற்றிலாம் நமக்கு துளியும் அறிவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே உற்பத்திக்குள்ளே போனீங்கன்னா கையை சுட்டுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதெல்லாம் சிக்கல் எங்கேருந்து வரும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ எடுத்தோடனே அதில் இறங்காதீங்க. அப்படியே இறங்குறீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ்லேருந்து ஒரு 10-20% இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ சின்ன லெவலில் அதை பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன லெவலில் அதை பண்ணுங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் வெரி 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 ரிஸ்கி. கட்டாயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ரொம்ப மினிமம் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக முன்னேற வழியை பாருங்கள். எடுத்த உடனே கையில் பணம் இருக்குது, இல்லை யாராவது தராங்க, வீட்டில் தராங்க அப்படின்றதுக்காகலாம் தொழில் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா லாக் ஆகி உட்காந்துருவீங்க. ஏன் இதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கேர் எடுத்து நான் மெனக்கெட்டு இத்தனை தடவை நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னா, இந்த வேலை செஞ்சுக்கிட்டு நான் பிஸ்னஸ்குள்ளே வரேன்னு சொல்லி இறங்கி கையை சுட்டுப்பாங்க இல்லையா, அப்படி சுட்டுக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்புள் சந்திரன் கர்மாவில் தான் இருக்கிறாங்க. எப்படி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருவாங்கல்ல வீராப்பா, அதில் ஒரு ஃபெயிலியர் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 80% ஆஃப் பீப்புள் தே கம் ஒன்லி ஃப்ரம் சந்திரன் கர்மா. சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தான் இதில் அதிகமாக சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி கையை சுட்டுக்கிறது. ஸோ அதனால் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லியிருக்கிறேன், அதை கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போது உணவு சார்ந்த தொழில் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட காரகத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து BSc அண்ட் MSc ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, BTech அண்ட் MTech இருக்குது. இந்த படிப்புகளுக்கு ஈவன் கவர்மெண்ட்லேயே கூட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. பிறகு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் இருக்காங்க, அதுவுமே சந்திரனோட காரகத்துவத்தில் வரும். அதே மாதிரி BSc அண்ட் MSc இன் அக்ரிகல்ச்சர், BSc அக்ரி, MSc அக்ரி, ஸோ இதுவுமே சந்திரனோட காரகத்துவத்தில் வரும். அண்ட் ஃபுட் மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இது வந்து MScயில் இருக்குது, BTechல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மா கீழே வரும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புதனினுடைய காரகத்துவமும் அதில் சேர்ந்து வரும். அண்ட் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் இது வந்து வெறுமனே ஒரு டிப்ளமோ கோர்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட காரகத்துவம் அப்படின்றது வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான படிப்புங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் இன்றைக்கி டிவியில் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பிஸ்கெட்ஸ் வருது, சாக்லேட்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லா உணவு சார்ந்த ஃபேக்ட்ரிஸ்லேயுமே இந்த துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை எப்போவுமே இருக்குது. ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கர்மாவோட சனி கர்மாவும் வரும். சனி கர்மாவோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த சேஃப்டி அண்டு
குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வருது இல்லையா, இதுக்கு வந்து சனி கர்மா இல்லைன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ சந்திரன் கர்மாவோட சனியினுடைய கர்ம பதிவும் கட்டாயம் தேவைப்படும். அடுத்தபடியாக கலினரி ஆர்ட்ஸ் அண்டு உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். கலினரி ஆர்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக பூம் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. வெறும்னே சமைக்கிறது எப்படி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த உணவை எப்படி அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து ஃபுட் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னே தனியாக ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்குன்னே தனியாலாம் வந்து படிக்கிறாங்க நிறைய ஹோட்டல்ஸில், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் அதுக்குன்னே தனியாக ஆட்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதுக்குமே சந்திரனோட காரகத்துவம் கொஞ்சம் இந்த கலினரி ஆர்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சுக்கிரனோட இன்வால்மெண்ட்டும் இருந்தால் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அடிப்படையில் அது சந்திரன் கர்மா தான், கூட கொஞ்சம் சூரியனோட கர்மாவும் தேவைப்படும். இதே நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கர்மா கூடவே ஒரு செவ்வாய் கர்மா, சனி கர்மா மாதிரியான கர்மாக்கள் இருந்தால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மருத்துவத்தில் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்காலஜி உங்களுக்கு சந்திரன் கர்மா தான். சைக்கியாட்ரி அப்படின்னு வரும்போது அங்கே வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கர்மாவும் வரும். இன் ஜென்ரல் மருத்துவத்துறை சூரியனுங்க, சூரியனோட சேர்ந்தா மாதிரி சூரியன் கர்மா அடிப்படையிலே இருக்கணும். மருத்துவத்துறைக்குள்ளே போகணுன்னா அதில் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட கர்மா தேவை. சைக்காட்ரிஸ்ட்டாக போனோன்னா சந்திரன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி கொஞ்சம் ராகுனுடைய கர்மாவும் தேவை. அதே போல் உங்களுக்கு கைனகாலஜி பிரதானமாக சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மா கீழே வருது. ஸோ இப்படி சந்திரனோட காரகத்துவத்தை நம்ம எடுத்தோம்னா அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிஷன் இருக்குது, ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. ஸோ சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 6ஆம் பாவத்தோடும் 10ஆம் பாவத்தோடும் நான் சொன்ன ஜாதக அமைப்பு அப்படின்றது இருக்கணும். இருந்தால் தான் இந்த துறைக்குள்ளே நீங்கள் போக முடியும். வெறுமனே சார் நான் துலாம் ராசி சார், நான் துலாம் லக்னம் சார் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் லக்னத்தோடவோ ராசியோட சந்திரன் கர்மா இருந்தது அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரபுளான அமைப்பு இல்லை. அது 6ஆம் பாவத்தோடும் 10ஆம் பாவத்தோடும் இருக்கும்போது மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ அதனால் சந்திரன் கர்மா லக்னத்தோடு இருக்கோ இல்லையோ 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் கட்டாயமாக இருக்கணும். அதே மாதிரி சிலர் டவுட் கேட்குறது உண்டு, சார் வந்து நான் ஃப்ரான்ச்சைசி டைப்பில் கடை போட போகிறேன், இல்லை நான் ஃப்ரான்ச்சைசி வந்து நான் வந்து எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன சார் கர்மா இருக்கணும், அதுக்கு ஏதாவது கூட அடிஷ்னலாக ஏதாவது கர்மா இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலில் நீங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி கூட நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, சந்திரன் கர்மா தான். அதில் பெருசாக எந்த வித மாற்றமும் வராது. யார் இந்த ஃப்ரான்ச்சைசி டைப், அதாவது அவங்களே ஒரு ஃப்ரான்ச்சைசி மார்க்கெட்டுக்குள்ளே போகணும், அவங்க நிறைய ஃப்ரான்ச்சைசி போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் கர்மாவோட யாருக்கெல்லாம் ராகு கர்மா இருக்கோ அவங்க தான் அதை நினைக்கிறாங்க. சந்திரன் கர்மாவோட இந்த பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம், 6, 9, 10, 9 ஜாதக சேர்க்கை, இல்லை குரு சேர்க்கை 6ஆம் பாவத்தோடும் 10ஆம் பாவத்தோடும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை திறந்தால் போதாது, நம்ம ஒரு 100 கடை திறக்கணும், 150 கடை திறக்கணும், 500 கடை திறக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த சந்திரன் கர்மாவோடு சேர்ந்த மாதிரி ராகு கர்மாவும் இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் எல்லா துறைகளை போலவும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, சரிங்களா. சந்திரன் கர்மா உற்பத்திக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மட்டும் கால்குலேட்டிவ் ரிஸ்க் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் எ லேர்னிங். எப்பயுமே எதையுமே எந்த ஒரு சின்ன லேர்னிங்காக இருந்தாலும் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உதாசனப்படுத்தவே படுத்தாதீங்க. வென் யூ ஆர் இன் அ ப்ரொடக்ஷன் அங்கே ஆணவம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, முன்கோபம் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரொடக்ஷனில் யார் வேணால் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பால் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, ஒரு டைரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை வெறுமனே ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுங்க, வெறுமனே ஒரு வாட்டர் பிளான்ட்டுக்கான அந்த பிளான்ட்டை நீங்கள் போடுங்களேன், தண்ணிக்கான ஆர்ஓ பிளான்ட் நீங்கள் போடுங்களேன், அதில் எவ்வளோ சிக்கல் வரும் தெரியுங்களா. காம்படிட்டர்ஸ் சார்ந்த பிரச்சனை வரும், டீலர் சார்ந்த பிரச்சனை வரும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி எங்கேருந்து குடைச்சல் வரும், எங்கேருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது. நமக்கு வந்து எங்கேருந்தாவது ஒரு நாளைக்கு ஒரு சிக்கலாவது வந்துடும். ப்ரொடக்ஷனில் மட்டும் அது வந்து ரொம்ப 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 நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா கோபம், பழி, இல்லைனா வந்து முன்கோபம், ஆணவம், போட்டி, பொறாமை, இந்த மாதிரி எந்த குணமும் ப்ரொடக்ஷனில் ஆகவே ஆகாது. குறிப்பாக தலைகணம், ஓகேங்களா. இந்த மாதிரி குணங்கள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகாதீங்க.
நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு சமம். இந்த நான் சொன்ன எந்த குணமுமே இல்லாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி நான் என் வேலையை மட்டும்தான் செய்வேன். நான் யாரு கூடயும் இங்கே போட்டி போட வரல, நான் யாரு கூடயும் இங்கே பகையை சம்பாதிக்க வரல, யாரோட பிஸ்னஸையும் நான் ஒரு இடத்துல கெடுத்துட்டு என் பிஸ்னஸை நான் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு வரல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் டிசிப்ளின்டாக இருப்பேன். அப்படி நான் மட்டும்தான் உற்பத்திக்குள்ளே போகணும். அப்படி இல்லை என்றால் உற்பத்திக்குள்ளே போகாதீங்க அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். ஏன்னா இந்த உற்பத்தி துறையில் விழுந்தவங்களோட கதைங்களை நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய அவங்களோட நான் பேசியிருக்கிறேன். அவங்கெல்லாம் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் இந்த கோபம், வன்மம், வக்ரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான், எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் தான் அவங்க விழுந்ததுக்கான ஒரு முதற் காரணம். ஸோ அதனால் நான் உற்பத்திக்குள்ளே போகாதீங்க, பெரும்பாலும் நான் உற்பத்திக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரேராக ஓரளவுக்காவது இவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த 10 to 20% மட்டும் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்ற சஜஷனாக கொடுப்பேன். என்னடா சொன்னதையே சொல்லி அறுக்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க. உங்கள் மேலே உள்ள அக்கறை, ஏன்னா நம்மளோட வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட ஒரு லாஸ் அப்படின்றது வந்துடக்கூடாது. 10 ரூபா நம்மளால் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் 1 ரூபா நஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல மரபணு ஜோதிடம் ரொம்ப தெளிவாக இருக்குது. புதனினுடைய கர்மா. புதனினுடைய கர்மா அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது முதல்ல ஜாதக அமைப்பை சொல்கிறேன். ரோகிணி, உத்திரம், பூராடம் 1, 4, 6 இல்லை 1, 4, 10 இந்த மாதிரியான பாவ சேர்க்கை, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அந்த நபர் புதனினுடைய காரகத்துவ தொழிலை, துறையை கையில் எடுத்து அவங்க சக்ஸஸ் அடையலாம். அது அவங்களுக்கு ஏற்புடையதாக சரியாக இருக்கும். இந்த ரோகிணி, உத்திரம், பூராடம் அப்படின்றது உங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் சம்மந்தப்படணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. வெறும் ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபீல்டு தான் கரெக்டு அப்படின்னு போகாதீங்க. ராசி நட்சத்திரத்தில் ஒரு கர்மா இருந்ததுன்னா இயல்பாகவே அது சார்ந்த டேலண்ட், நாட்டம், அது சார்ந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாமே உங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அது சார்ந்த பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸை உள்ளடக்கிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ராசி நட்சத்திரத்தை அடிப்படையில் நீங்கள் இதை முடிவு பண்ணாதீங்க. அதை ஒரு ஹாபியாக வேணால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ஆனால் உங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் ஒரு கர்மா சம்மந்தப்பட்டு அதை நீங்கள் செஞ்சாதான் அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும். ஸோ 6ஆம் அதிபதியோ இல்லை 10ஆம் அதிபதியோ டைரெக்டாக போய் ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ நான் மேலே சொல்லக்கூடிய துறைகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதனினுடைய ஆதிபத்திய நட்சத்திரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இது கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம், இந்த சிலபஸே வேற. தயவு செஞ்சு புதனோட ஆதிபத்திய நட்சத்திரங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சம்மந்தப்படுது அப்படின்றதுக்காக நீங்கள் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை தான் அவர் சொன்னார்னு நினச்சி இப்படியும் கன்சல்டேஷனில் என்கிட்ட கேட்குறாங்க. சார் இந்த நட்சத்திரம் புதனுடைய ஆதிபத்திய நட்சத்திரம் தானே சார், இதுக்கு ஏன் சார் நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வினோதமாக இருக்குது. நம்ம பின்பற்றுவது மரபணு ஜோதிடம். ஸோ மரபணு ஜோதிடம் என்ன சொல்லுதோ நம்ம அதன் வழியில் போகலாம். நீங்கள் பாரம்பரியத்தை மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஜோதிட முறையை மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட புரிதல். ஆனால் என் வாயிலிருந்து இது கரெக்டு தான் அப்படின்ற வார்த்தையை வர வைக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அண்ட் இங்கே நான் ஆதிபத்திய நட்சத்திரத்தை பற்றி நான் பேசவே கிடையாது. இப்போ நம்ம பேச போகிறது கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். அதே மாதிரி உங்கள் 6ஆம் பாவத்துலேயோ 10ஆம் பாவத்துலேயோ போய் புதன் உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த தொழிலை செய்யலாமானா அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன பாவ காம்பினேஷன் தான் 1, 6, 1, 4, 6 இல்லைனா 1, 4, 10 இந்த பாவ காம்பினேஷன் இருந்தால் அடுத்து நான் சொல்லக்கூடிய புதனுடைய காரகத்துவ துறைக்குள்ள தொழிலை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் புதன் கிரகமே போய் உட்கார்ந்துருந்தது அப்படின்னா இது செல்லாது, அந்த பாயிண்ட் செல்லாது. சரிங்களா? ஸோ அதனால் புதன் கிரகத்தை விட்டுடுங்க. புதனோட கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவம் எதுன்னா உங்களோட ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி, அதுதான் புதனோட கர்ம பதிவை கொடுக்கும். சரி, இப்போ புதனினுடைய காரகத்துவ துறைகள் என்னென்ன இருக்குது, தொழில்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல புதன் அப்படின்னா புதன் புத்திக்கு காரகன், புதன் கணக்குக்கு காரகன். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மா கீழே வரும். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நீங்கள் அதிலே ஒரு டீச்சர் ஆகுறீங்க, ஒரு ப்ரொஃபஸர் ஆகுறீங்க அப்படின்னாலும் அங்கே புதனினுடைய கர்மா தேவைப்படும்.
டீச்சர் ஆகுறீங்கன்னா கூடவே குருவினுடைய கர்மாவும் தேவைப்படும். பட் மேக்ஸை நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மாவும் தேவை. அதே போல புதன் அப்படின்னா இன்னொரு காரகத்துவம், முக்கியமான காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. இன்னைக்கு நீங்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களும் புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மா தான். அது ஒரு சின்ன மாண்டசரியிலிருந்து ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் நீங்கள் எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும், அதாவது எந்த கல்வி நிறுவனத்தை நீங்கள் எடுத்தாலும் அது புதனினுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வரும். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் ப்ளே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுவும் புதன் கர்மா தான். ஆனால் கூடவே குருவினுடைய காரகத்துவம் அதில் சம்மந்தப்படும். கொஞ்சம் சுக்கிரனோட இன்வால்வ்மெண்ட்டும் அதில் வரும். இதே ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே புதனோட கர்மாவோட சேர்ந்த மாதிரி சூரியனோட கர்மாவும் தேவை. இப்போ ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு புதனினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி கொஞ்சம் செவ்வாயினுடைய கர்மா, சனியினுடைய கர்மா, ராகுவினுடைய கர்மா, இந்த மாதிரி மற்ற கர்மாக்களோட உதவியும் தேவை. இது ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் இன் ஜென்ரல் கல்வி நிறுவனங்கள், நீங்கள் ஒரு டியூஷன் எடுத்தால் கூட அது புதன் கர்மா கீழே தாங்க வரும். நிறைய பெண்மணிகள் வீட்டில் இருக்கேன், போர் அடிக்குது, நான் ஏதாவது ஈவினிங் டைமில் நான் டியூஷன் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு குரு கர்மா கட்டாயம் தேவை. பட் புதன் கர்மா இல்லாமல் அது உள்ள நுழையிறது கஷ்டம். அதில் மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவல் போகிறதும் கஷ்டம். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த அபாக்கஸ் கிளாஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய கிளாஸஸ் வந்து நடத்துகிறாங்க. இதுவுமே புதனுடைய காரகத்துவம், புதனுடைய கர்மாவு கீழே தான் வரும். அடுத்து புதன் கர்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இண்டஸ்ட்ரி அது என்னென்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது முழுக்க முழுக்க புதனுடைய கர்மாவு கீழே தான் வரும். அதில் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு கோடராக ஒருத்தர் மாறுறாரு அப்படின்ற பட்சத்தில் கோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதானமாக புதனினுடைய கர்மா தான். இப்போ ஒருத்தர் டிசைனராக மாறுறாரு, அவர் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுறாரு, ஆப்பெல்லாம் டிசைன் பண்ணுறாரு, யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் மாதிரி ஆக போகிறாரு அப்படின்னா அங்கே புதன் கர்மாவோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் சுக்கிரனோட கர்மாவோட இன்வால்வ்மெண்ட்டும் தேவை. அதே ஐடி துறையில் ஒருத்தர் வந்து டெஸ்டராக போகிறாரு, டெஸ்டிங் சார்ந்த துறையை கையில் எடுக்க போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த புதன் கர்மாவோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் சனியினுடைய இன்வால்வ்மெண்ட், சனியினுடைய கர்மா, புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், இந்த மாதிரியான ஜாதக காம்பினேஷன் அவங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் சம்மந்தப்படணும். இதே ஒருத்தர் அட்மினாக போகிறேன் சார், நான் ஹெச்ஆராக போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதே கர்மாவோட புதன் கர்மாவோட சூரியனோட கர்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹெச்ஆர், மேனேஜர், டீம் லீடர் அந்த மாதிரியான பொசிஷனுக்கெல்லாம் அவங்க எய்ம் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த புதன் கர்மாவுக்கு நம்ம கெரியரை சூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு சாபத்தை வாங்கி வந்திருக்கிறாங்க. படித்த படிப்புக்கு உண்டான டிகிரி சர்டிஃபிகேட் வீணாக வேஸ்ட்டாக வீட்டு ஷெல்ஃபில் தூங்கிறதுக்கு உண்டான அமைப்பு. கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் போயிட்டு பர்சியூ பண்ணி அதில் டிகிரி வாங்கி முடித்து கம்ப்ளீஷன் பண்ணி நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கிடுவாங்க. வாங்குறதோட சரி, அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்த படிப்புக்கு உண்டான அந்த உழைப்புக்கு உண்டான அந்த செலவு பண்ண பணத்தெல்லாம் பற்றி யோசிக்காமல் அதை தூக்கி அப்படியே ஓரம் வச்சுட்டு வேறு ஏதாவது ஃபீல்டில் புதுசாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த புதனோட கர்மாவுக்கு வந்து நம்ம தொழிலை சூஸ் பண்ணி கொடுக்கும்போது எப்போவுமே இவங்களுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துடணும். புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நீங்கள் கரெக்டாக ஒரு தொழிலை சூஸ் பண்ணணுன்னா முதல்ல ஜோதிடர்கிட்ட சஜஷனை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்னென்ன ஃபீல்டு அவர் சொல்கிறாரோ அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட போய் பேசுங்க. அது சார்ந்த படிப்பு படிக்கிறவங்ககிட்ட போய் பேசுங்க. அது சார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட போய் பேசுங்க. அந்த ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல் சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் போய் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வரும்போதே நீங்கள் ஒரு சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது என்னென்னா படித்த படிப்புக்கு உண்டான டிகிரி சர்டிஃபிகேட் வேஸ்ட்டாக வீட்டில் தூங்குறதுக்கான அமைப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது பயன் இல்லாமல் போவதற்கான ஒரு அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் இருக்குது. உங்களோட லைஃப்பில் அது நடப்பதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போதே நல்லா அதை பற்றி இன் அண்ட் அவுட் தெரிஞ்சு அதை பற்றி புரிஞ்சு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சூஸ் பண்ணணும்.
சரி, இப்போ பேக் டு அந்த ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டில் இன்னொரு முக்கியமான ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதே புதனினுடைய காரகத்துவத்துக்கு கீழ தான் வரும். அதே மாதிரி நீங்க வந்து இன்ஜினியரிங்கில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல இசிஇ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அந்த துறையா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதனினுடைய கர்மால வரும். இசிஇக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதனோட சேர்ந்த மாரி கொஞ்சம் ராகுவினுடைய கர்மாவும் வரும். ஸோ இதெல்லாம் ஐடி துறையில இருக்கக்கூடிய புதனினுடைய காரகத்துவ தொழில்கள் ஆகும். அதே மாதிரி புதனினுடைய காரகத்துவத்தில இன்னொரு முக்கியமான துறை எது அப்படின்னா, பத்திரிகை சார்ந்த துறை. அது வந்து பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும், அது என்ன மீடியா வேணாலும் இருக்கட்டும். ரிப்போர்ட்டிங், ஜேர்னலிசம் அப்படின்னாலே உங்களுக்கு புதனினுடைய காரகத்துவத்துக்கு கீழ தான் அது வரும். அது பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்ல வெறுமனே பிஏ ஜேர்னலிசமா இருக்கட்டும், இல்ல மாஸ் மீடியாவா இருக்கட்டும், இல்ல கம்யூனிகேஷன் ஸ்டடீஸா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்திரிகை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனினுடைய காரகத்துவத்துக்கு கீழ வந்துரும். அண்ட் இது கூடவே ஃபோட்டோ ஆர் வெட்டிங்க்கு அது நீங்க ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லன்னா வந்து ஜென்ரலா ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் புதனினுடைய காரகத்துவத்துக்கு கீழ தான் வரும். நீங்க சினிமாவுக்கு போய் படம் எடுத்தீங்கன்னா, அது சினிமாட்டோகிராஃபி. ஜென்ரலா வந்து வெட்டிங்க்குலாம் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, அது ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. எதுவாக இருந்தாலும், அங்க புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மா தான் வரும். பிரதானமா நீங்க சினிமா மற்றும் வெட்டிங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்ப சினிமானா, சினிமா துறை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. வெட்டிங்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, அங்க கொஞ்சம் சுக்கிரனோட இன்வால்வ்மென்ட்டும் தேவை. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிவி ஷோஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீயா நானா மாரி ஒரு ஷோ பார்க்குறீங்க. அதுல அந்த ஆங்கரா வரக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதனினுடைய கர்மாவுக்கு கீழ வருவாரு. இன் ஜெனரல் செய்தி வாசிப்பாளரா இருக்கட்டும், இல்ல ஆங்கரா இருக்கட்டும், அவங்க புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மா கீழ வருவாங்க. இவங்க எல்லாருக்குமே குரு கர்மா இருந்ததுன்னா, இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். குரல் சும்மா கணீர்னு இருக்கும். பேசுனாங்கன்னா, எல்லாரோட அட்டென்ஷனையும் அது வந்து கிராப் பண்ணும். ஸோ, டிவி ஆங்கருக்கோ, இல்ல செய்தி வாசிப்பாளருக்கோ, புதன் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி குரு கர்மாவும் இருக்கும் பட்சத்தில, அது ரொம்பவே நல்லா வேலை செய்யும். அவங்களோட கெரியருக்கு, அவங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த புதன் கர்மால இருக்கக்கூடிய முக்கியமான துறை எதுன்னா, வக்கீல், அட்வொகேட் சம்மந்தப்பட்ட துறை புதனினுடைய காரகத்துவம், புதனினுடைய கர்மாவுக்கு கீழ தான் வரும். அதுல நீங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் இருக்காங்க இல்லையா? லேபர் லா மட்டும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஃபேமிலி கோர்ட்ட மட்டும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. கம்பெனி லாயர்ஸ்ன்னு இருக்கிறாங்க. கம்பெனியில எழக்கூடிய ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ, இல்ல ஒரு எல்எல்பியோ, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குன்னு வொர்க் பண்ணக்கூடிய, அந்த கம்பெனிஸ்க்காக வொர்க் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. அதுலயும் இப்படி ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. இதுல நீங்க ஒரு அட்வொகேட் ஆகணும். எனி கைண்ட் ஆஃப் ஒரு கிரிமினல் கேஸோ, சிவில் கேஸோ நீங்க எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அடிப்படையில புதன் கர்மா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். கூடவே இப்ப நீங்க கிரிமினல் கேஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு சனி கர்மா இருக்கணும், குரு கர்மா இருக்கணும், அண்ட் கொஞ்சம் ராகுவினுடைய கர்மாவும் இருக்கணும். அடிஷனலா இந்த கர்மாக்கள்லாம் இருந்தா தான் அது பாசிட்டிவ். ஒரு நல்ல கிரிமினல் லாயரா உங்களால வர முடியும். இப்ப நீங்க ஒரு சிவில் லாயரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு புதன் கர்மா மட்டுமே போதுமானது. அண்ட் லா ஃபீல்டோட சேர்ந்தாப்புல இன்னொரு கர்மாவும் வரும். அது என்னன்னா சனியினுடைய கர்மா அண்ட் குருவினுடைய கர்மா. ஸோ புதன் கர்மாவோட லான்றது உங்களுக்கு சட்டம்ன்றது உங்களுக்கு வந்து புதன் தான். சரிங்களா? அதனோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு சனி கர்மா, குரு கர்மா இருக்கு அப்படின்னா, அது இன்னும் கூடுதல் பலம். இப்ப ஃபேமிலி கேஸஸு, டிவோர்ஸ் கேஸஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னா, அந்த மாதிரி லாயர்ஸ்க்கு என்ன மாரி கர்மா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதனினுடைய கர்மா இருக்கும். அது கூடவே செவ்வாயினுடைய கர்மா இருக்கும். ப்ளஸ் சந்திரனோட கர்ம பதிவு இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ, புதன், செவ்வாய் மற்றும் சந்திரனோட கர்ம பதிவ நீங்க இந்த மாதிரி ஃபேமிலி கேஸஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய லாயர்ஸோட ஜாதகத்தில பார்க்கலாம். இப்போ சிவில் அண்ட் ப்ராப்பர்ட்டி, சிவில் கேஸஸு ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி சார்ந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, புதன் கர்மாவோட சேர்ந்தாப்புல செவ்வாயினுடைய கர்மாவும் இருக்கும். இப்ப லேபர் கோர்ட்ட அட்ரஸ் பண்றாங்க. லேபர் கோர்ட்ல போய் வாதாடுறாங்க. லேபர்ஸ்க்காக லாயரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அங்க புதனினுடைய கர்மாவோட சேர்ந்தாப்புல, உங்களுக்கு சனியினுடைய கர்மாவும் இருக்கும். இந்த மாதிரி லாலயும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. படிக்கிறது என்னமோ ஒரு படிப்பு தான். பட் ஆனா, நீங்க அதுக்குள்ள போயி, நீங்க வந்து டிவிஷன்ஸ நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா? எனக்கு இதில தான் நான் வொர்க் பண்ணணும். நான் கிரிமினல் லாயரா தான் ஆகணும். அப்படின்லாம் நீங்க எய்ம் பண்றீங்க இல்லையா?
அப்படி நீங்கள் எய்ம் பண்ணும்போது கொஞ்சம் அதில் வந்து டிஃப்ரென்சியேஷன், காரகத்துவத்தில் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது வரும். உங்களோட ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது இதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். இப்போது வக்கீலுக்கு படிச்சுட்டு சில பேர் ஜட்ஜ் ஆகணும்னு எய்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜட்ஜ் ஆகணும்னா புதன் கர்மாவோட சேர்ந்தாப்புல உங்களுக்கு குருவினுடைய கர்மாவும் வேண்டும். சுக்கிரன் கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை, சித்திரை, திருவோணம் 1, 3 பாவ சேர்க்கை, இதை தான் நம்ம சுக்கிரன் கர்மான்னு சொல்கிறோம். உங்களோட ஜாதகத்தில் உங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் இந்த 1, 3, 6, 10, 1, 3, 6 இல்லை 1, 3, 10 இல்லை உங்களோட 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் கர்மா வாங்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி போய் திருவாதிரை, சித்திரை, திருவோணத்தில் நிற்கிறது, இல்லை 10ஆம் அதிபதி போய் திருவாதிரை, சித்திரை, திருவோணத்தில் நிற்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம சுக்கிரன் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காம்பினேஷன் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க சுக்கிரனோட காரகத்துவ தொழில்களை செய்வதற்கான கொடுப்பனை படைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு கர்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இயல்பாகவே அது சார்ந்த ஒரு சிறிய நாட்டம் அப்படின்றது இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி, 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி, தொழிலை இதன் அடிப்படையில் சூஸ் பண்ணலாமா, இல்லை சந்திரன் அடிப்படையில், ராசியின் அடிப்படையில் சூஸ் பண்ணலாமா? நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த தொழில் சூட் ஆகுமா? என் லக்னம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, என் லக்னாதிபதி இப்படி இருக்கார், நான் அவரை வச்சு தொழிலை சூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். தொழில் அப்படின்றது 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு லக்னம் சப்போர்ட்டிவாக இருக்குமே தவிர லக்னத்தை வச்சோ ராசியை வச்சோ தொழிலை சூஸ் பண்ணாதீங்க. அது அட்டர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லக்னம் ராசின்றது கிட்டத்தட்ட நம்மளோட மன ஓட்டம், நம்மளோட எண்ண ஓட்டம், நம்மளோட ஆசை, இச்சை, இதெல்லாம் சொல்லலாம். 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு ஒரு கர்மா இருக்குது, ஆனால் லக்னத்தோடு அவருக்கு அந்த கர்மா இல்லை. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் பல பேர் அவங்களுக்கு ஒரு தொழில் வந்திருக்கும், அவங்கள தேடி தேடி அவங்க மடியிலே வந்து விழுந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டோ நாட்டமோ இல்லாதனால அதை சீண்டி இருக்கவே மாட்டாங்க, அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க, அதை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. மாறா இவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இவங்களுக்கு எது ஆசையாக இருக்கோ அதை நோக்கி ரொம்ப ஓடுறத நம்ம பார்த்துருப்போம். அது ரிப்பீட்டடாக அடி மேலே அடி, ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம், லாஸ் மேலே லாஸ் ஆகியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, லக்னத்தோடவோ இல்லை சந்திரனோடவோ அந்த தொழில் சம்மந்தப்பட்டிருக்கும், 6ஆம் பாவத்தோடவோ 10ஆம் பாவத்தோடவோ அந்த தொழில் சம்மந்தப்பட்டு இருக்காது. பாருங்க, நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் மிக 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 முக்கியம். கலவையாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் லக்னத்தில் என்ன கர்மா இருக்குது, உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, ராசி நட்சத்திரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, அதாவது சந்திரன் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதனோட சேர்ந்த மாதிரி 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் அது என்ன கர்மா வாங்கியிருக்கு, இப்படின்னு ஒரு கலவையாக நம்மளால் வந்து ஒரு காரகத்துவத்தை சூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம தொழில் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் அப்படி எடுக்கிறது தான் சரியும் கூட. ஆனால் அப்படி இல்லாமல், சார் நான் ராசியை தான் சார் நம்புவேன், நான் லக்னத்தை தான் சார் நம்புவேன் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு பாசிபிலிட்டியை பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அது தவறாக போவதற்கான எல்லா அமைப்பும் எல்லா வாய்ப்பும் இருக்குது. சரி, அப்படியே லைட்டாக அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து வேறு ஒரு பதிவில் பேசலாம். இப்போ சுக்கிரனோட காரகத்துவ தொழிலுக்கு வந்துடுவோம். சுக்கிரனோட காரகத்துவ தொழில் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கலைநயம், அழகு, இதெல்லாம் வந்து நடிப்பு, இதெல்லாம் சுக்கிரனுக்கு கீழே வரும். ஸோ ஆக்ட்ரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆக்டிங், ஆக்ட்ரஸ், இதெல்லாமே சுக்கிரனோட காரகத்துவ தொழில். ஆக்டராக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, நடிப்பு, அழகு, அழகியல் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட கர்மா, சுக்கிரனோட காரகத்துவம் அங்கே வந்துடும். இப்போது இந்த ஆக்டரை சுற்றி சில பேர் இருப்பாங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன கர்மாவில் சார் வரும் அப்படின்னா, இதுவும் அதே சுக்கிரனோட கர்மா, அதே சுக்கிரனோட காரகத்துவத்தில் தான் வரும். அப்போ பியூட்டி பார்லர் இந்த சுக்கிரன் கர்மாவில் வராதானா, அதுவும் இதே சுக்கிரன் கர்மாவில் தான் வரும். உங்கள் தெரு முனையில் பார்பர் ஷாப் வச்சுருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கும் அதே கர்மா தான் இருக்கும். டோனியன் காய் வச்சுருக்கக்கூடிய அந்த நபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சுக்கிரனோட கர்மா, சுக்கிரனோட காரகத்துவம் தான் இருக்கும்.
அந்த பியூட்டி பார்லர், பியூட்டி சலூனில் நீங்கள் என்ன பண்ணாலுமே, நீங்கள் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் சரி, சாரீ ட்ராப்பிங் பண்ணாலும் சரி, பெரும்பாலும் அழகியல் சார்ந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் சுக்கிரனோட கர்மா தான். அப்புறம் சில பேர் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. பெருசாக வந்து ஸ்டூடியோவோ அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. பட் ப்ரைடல் மேக்கப் மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் சுக்கிரனோட கர்மா தான். இந்த நெயில் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த நெயில் ஆர்டிஸ்ட்டும் சுக்கிரனோட கர்மா தான். இந்த மாதிரி சுக்கிரனோட தொழில்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுத்து இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இது சார்ந்த துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து புதனோட கர்மாவும் புதனோட சப்போர்ட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. ராகுவினுடைய சப்போர்ட், ராகுன்றது தான் இல்யூஷன். உங்களுக்கு இல்லாத இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், இல்லை சில த்ரில்லர் மூவிஸாக இருக்கட்டும், அதில் நிறைய கிராஃபிக்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்யூஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இல்யூஷன் அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுவினுடைய கர்மா. ஸோ சுக்கிரனுக்கு சப்போர்ட்டிவாக அங்கே வந்து ராகுவோட கர்மாவும் இருக்கணும், ப்ளஸ் புதனோட கர்மாவும் கொஞ்சம் இருக்கணும். ஸோ கிராஃபிக்ஸ் அனிமேஷன் எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம், சுக்கிரனோட கர்மா. அதே போல் இந்த பிரைடல் வியர்னு சொல்லி திருமணத்திற்கான ஆடைகளை விற்கக்கூடிய கடைகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அவங்க கடையில் மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்காது, வெறும் பிரைடல் வியர் ஆக்சசரிஸ். அது பிரைடுக்காக இருக்கட்டும், க்ரூம்காக இருக்கட்டும், அதாவது மணமகனுக்காக இருக்கட்டும், மணப்பெண்ணுக்காக இருக்கட்டும், அவங்க திருமணத்தில் உடுத்தக்கூடிய ஆடைகள் அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஒட்டி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு சுக்கிரனோட கர்மம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு நேர்த்தியாக உங்கள் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி தருவாங்க. அதுவும் ராகுவினுடைய கர்மா தான். அப்புறம் நம்ம எல்லா தெருமுனையிலையும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் இல்லையா? அந்த ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட கர்மா. கிஃப்ட் ஷாப்னே தனியாக கடைகள் இருக்கும். அந்த கிஃப்ட் ஷாப்பும் உங்களுக்கு சுக்கிரனோட கர்மா தான். அப்புறம் சிலர் வந்து பிரத்யேகமாக ரிட்டன் கிஃப்ட் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் கிஃப்ட்டும் அதே சுக்கிரனோட கர்மா தான். கிஃப்ட்டுன்னு வந்துட்டாலே அங்கே சுக்கிரனோட கர்மா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி உணவு பொருட்களில் ஸ்வீட் ஐட்டமாக பார்த்து செய்கிறீங்க இல்லையா? அந்த ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம், சுக்கிரனோட கர்மாவில் வந்துடும். அது சந்திரனோட சேர்ந்தாப்பில் சுக்கிரன் கர்மாவும் இருந்தால் தான் அதில் ஷைன் ஆக முடியுது. இதுவும் நான் பல ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ ஸ்வீட், பேக்கரி, கேக், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், சாக்லேட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே சுக்கிரனோட இன்வால்மெண்ட் அப்படின்றது சந்திரனோட கர்மாவோட அவசியம் தேவை. இது மட்டும் இல்லாமல் டெய்லரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுமனே ஆடைகளை வந்து தச்சு தராமல் அதுக்கு ஒரு அழகியல் சேர்க்குறாங்க இல்லையா? அதனோட மதிப்பை இன்னும் கூட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் சுக்கிரனோட காரகத்துவம், சுக்கிரனோட கர்மா கீழே வரும். அண்ட் முக்கியமாக ட்ராயிங், அது வந்து வெறுமனே வந்து நீங்கள் பென்சிலை வச்சு வரையறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஐபேடில் நீங்கள் வந்து உட்காந்து வரைகிறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பெயிண்டராக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிரனோட காரகத்துவம், சுக்கிரனோட கர்மாவில் வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதன் கர்மா இருந்தால் போதும் ட்ராயிங்க்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் புதன் கர்மா விட சுக்கிரன் கர்மா உள்ள நபர்கள் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்குது. கலர்ஸ் சம்மந்தப்பட்டு, வர்ணங்கள் சம்மந்தப்பட்டும், அழகியல் சம்மந்தப்பட்டும், கலை இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா சமீபத்தில் கூட நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான சுக்கிரன் கர்மா சம்மந்தப்பட்ட அந்த நபர் வரைகிறத தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்கள சார்ந்த ஒரு நபர் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்தாங்க. ஸோ சுக்கிரன் கர்மா அப்படின்னாலே எக்கச்சக்க க்ரியேட்டிவிட்டி, அந்த வரைகிற ஃபீல்டில், ட்ராயிங் ஃபீல்டில் அவங்க ரொம்ப பெரிய ஆளாக வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா துறைகள்லையுமே அந்த போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட கிளைண்ட்ஸோடு அவங்க வந்து ரொம்ப லைவாக இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அலைவாக வச்சுக்கணும், உயிர் போட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரிலேஷன்ஷிப் மேனேஜர், கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லியே எப்போவுமே அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த பிஸ்னஸ்க்கும் இடையில் ஒரு கேப் விழுந்துடக்கூடாது. எப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அலைவாக இருக்கணும், அதை உயிர் போட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே
நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையுமே ஒரு போஸ்டிங் அப்படின்றது இன்னைக்கு கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சுக்கிரன் கர்மா உள்ள நபர்கள் அந்த பொசிஷனில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக செயல்படுறத, ரொம்ப எக்ஸலண்ட்டாக செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இயல்பிலேயே இந்த சுக்கிரன் கர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இருக்குது. அதன் காரணமாக யார் எப்படி பேச வந்தாலும் சரி, அதை இப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணணுமோ, சால்வ் பண்ணணுமோ, அதை அப்படி சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் காஸ்மெட்டாலஜி, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஃபீல்டு, ஓகேங்களா, இது எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம், சுக்கிரனோட கர்மா. அண்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டிமசி சார்ந்த சில விஷயங்களை பேசுவாங்க, அதுவுமே சுக்கிரனோட கர்மா தான். குருவினுடைய காரகத்துவ தொழில் குரு கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, மிருகஸ்ரிடம், ஹஸ்தம், உத்ராடம், மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, இதைத்தான் நம்ம குருவினுடைய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யாருக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஜாதகத்திலலாம் அவங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் குருவினுடைய கர்ம பதிவு சேர்ந்திருக்கோ, அதாவது மிருகஸ்ரிடம், ஹஸ்தம், உத்ராடம், அதே மாதிரி மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி 6ஆம் அதிபதியாகவோ இல்லை 6ஆம் பாவமாகவோ வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அது கூடவே சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகமும் குருவினுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்தும். ஸோ இந்த 3 கிரகம் உங்களோட 6ஆம் பாவத்தோட 10ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டாலும் உங்களுக்கான பதிவு தான் இது. மேலும் 1, 2, 5, 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, அது உங்கள் 6ஆம் பாவத்தோடவோ 10ஆம் பாவத்தோடவோ சம்மந்தப்பட்டாலும் இந்த பதிவு உங்களுக்கானது. இது குருவினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன். குரு கர்மா அப்படின்னு சொன்னதும் பலருக்கும் ஞாபகம் வரக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா டீச்சிங், வாத்தியார் தொழில் அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க குருவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். அது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மாண்டசரியில் போய் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, அது அடிப்படையில் குருவினுடைய காரகத்துவம், குருவினுடைய கர்மா கீழே தான் வரும். குரு கர்மா இல்லை அப்படின்னா உங்களால் டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்குள்ளே போகவே முடியாது. அதே மாதிரி டீச்சிங் அப்படின்றது அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸும் இருக்குது. இப்போது டீச்சராக இருந்து ஹெச்ஓடி ஆனவங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குரு கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சூரியனோட கர்ம பதிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹெட் மாஸ்டர் ஆகிருப்பாங்க, ஹெச்ஓடி ஆகிருப்பாங்க, பிரின்ஸ்பால் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போனோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குரு கர்மாவோட சூரியனோட கர்ம பதிவும் தேவைப்படும். அதே போல் நீங்கள் ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேக்ஸ் டீச்சராக ஒருத்தர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு கர்மா மட்டும் இருந்தால் போதாது, கூடவே புதனினுடைய கர்ம பதிவும் கட்டாயம் இருக்கணும். புதனோட கர்ம பதிவு இருக்கும்போது தான் அந்த மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே அவங்களால போக முடியும். அவங்களோட ஜாதகத்தில் 1, 4, 6 இல்லை 1, 4, 10 இந்த மாதிரியான பாவ சேர்க்கை அப்படின்றது இருக்கும். ரோகிணி, உத்திரம், பூராடம் அவங்களோட ஜாதகத்தில் கட்டாயமாக சம்மந்தப்பட்டிருக்கும். 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் கட்டாயமாக சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ இதே ஒருத்தர் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஜாதகத்தில் ராகுவினுடைய கர்மாவோட இன்வால்மெண்ட் கட்டாயமாக இருக்கணும். ஸோ குரு கர்மாவோட சேர்ந்தா மாதிரி ராகுவினுடைய கர்ம பதிவும் அங்கே இருக்கும். இப்போ ஒருத்தர் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ராகு கர்மாவும் தேவை, செவ்வாயினுடைய கர்ம பதிவும் தேவை. ஸோ வெறும் குரு கர்மா மட்டும் இருந்தால் போதாது, குரு கர்மாவோட ராகு கர்மா மற்றும் செவ்வாயினுடைய கர்மா கட்டாயம் தேவை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஜாதகத்தில் குரு கர்மாவோட சேர்ந்த மாதிரி புதனோட கர்ம பதிவும் கட்டாயம் இருக்கணும். இது ரொம்ப 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 அவசியம். ஸோ காரகத்துவங்கள் நம்ம எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். வெறுமனே டீச்சிங் அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னா ஓகே ஏதோ சொல்கிறாரு இவர் ஜாதகம் பார்த்து அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரிசைஸாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் ஜாதகம் கற்றுக்குறீங்க, ஜோதிடம் கற்றுக்குறீங்க, நம்ம வீடியோவை பார்த்து எஜுகேட் ஆகுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ சொல்லும்போது ப்ரிசைஸாக இந்த டிபார்ட்மெண்ட்டுங்க, இந்த டிவிஷனுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்.
2வது, நம்ம மக்கள் ரொம்ப 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 புத்திசாலி மக்கள். சும்மா ஜோசியர்ட்ட போனோமா, அவர் சொன்னத அப்படியே கேட்டோமா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்க சொன்னத போய் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது நமக்கு சரி வருமான்னு பார்ப்பாங்க. அதன் பிறகு தான் அதில கால வைப்பாங்க. யாருமே ஜோசியர் சொல்ட்டாருன்னு ஒரு விஷயத்த செய்யறதே கிடையாது. ஸோ, நீங்க இந்த மாரி கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லும் பட்சத்தில், நீங்க உங்களோட கிளையண்ட் கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறுவீர்கள். அதுக்கான நோக்கத்தில தான் இந்த பதிவு நம்ம பண்றோம். இப்ப இதே ஒருத்தர் வந்து ரொம்ப வலுவான செவ்வாய் கர்மாவோட வராரு. குரு கர்மா இருக்கு. கூடவே ரொம்ப வலுவான செவ்வாய் கர்மா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அவங்க பிடி டீச்சரா போலாம், கோச்சா போலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க தாராளமா டீச் பண்ணலாம். அதில அவங்க ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க. டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு குருவினுடைய காரகத்துவம், குருவினுடைய கர்மா கீழ தான் வரும். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. பேங்க் அப்படின்றது பணத்த கையாள்றாங்க, லோன் குடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க புதன்ல தானே வருவாங்க? அப்படின்ற சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கு. நல்லா பாருங்க, இந்த குருவினுடைய காரகத்துவமும், புதனினுடைய காரகத்துவமும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். அதே மாதிரி ராகுவினுடைய காரகத்துவமும், சனியினுடைய காரகத்துவமும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். ராகுன்றது எலக்ட்ரிசிட்டி. இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, உங்களுக்கு இரும்பு கம்பிகள் தேவை. இரும்பு கம்பிகள் அப்படின்றது சனி, சனியினுடைய காரகத்துவம். எங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ, அங்கெல்லாம் கட்டாயம் இரும்பு இருந்தே தீரும். வீட்டுக்கே நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் குடுக்குறீங்க. எர்த் குடுக்குறோமா இல்லையா? எர்த்துன்றது உங்களுக்கு சனி. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ராகுவினுடைய கர்மா. அதே மாரி இன்னைக்கு நீங்க ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல்ன்றது ராகுவினுடைய கர்மா. வண்டி, வாகனம், போக்குவரத்து அது பஸ்ஸா இருக்கட்டும், ஃப்ளைட்டா இருக்கட்டும். சனியினுடைய உதவி இல்லாமல் எந்த ஆட்டோமொபைல்னாவது நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரதானமா தினமும் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒண்ணு பெட்ரோல். வண்டி இல்லாம இன்னைக்கு யாருமே இல்ல. பெட்ரோல் மந்த்லி அட்லீஸ்ட் ரூ. 3000 கம்மியா பெட்ரோல் போடுறவங்க ரொம்ப கம்மி. ஸோ, வண்டி வாகனம் போக்குவரத்து, பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான விஷயங்கள். இத எங்கேருந்து எடுக்கிறோம்? பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கிறோம். அது சனியினுடைய காரகத்துவம். ஸோ, இப்படி எங்க பார்த்தாலும் இந்த கர்மாக்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். அதே மாரி தான் குருவினுடைய கர்மாவும். நீங்க ஸ்கூல் டீச்சர்ன்னு சொல்றீங்க. இப்ப டீச்சிங் அப்படின்றது குருவினுடைய காரகத்துவம்னு சொல்றோம். ஆனா, மாணவர்களாகிய புதன் இல்லாம டீச்சருக்கு அங்க என்ன வேல? ஸோ, டீச்சர் புதன சார்ந்து தான் இருக்கணும். மாணவர்கள சார்ந்து தான் இருக்கணும். அவங்களோட வருமானத்துக்கு. கரெக்ட்டா? அதே போல தான் ஒவ்வொரு இடத்திலும் இந்த குரு மற்றும் புதன் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது அந்த லோனு, மணி, அந்த ரூபா நோட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதனோட காரகத்துவம் தான். ஆனா அத மேனேஜ் பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா? இந்த ஃபினான்ஸ மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் குருவினுடைய காரகத்துவம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க குரு மற்றும் புதனோட காரகத்துவம். பிரதானமா குரு, புதனோட சப்போர்ட் இல்லாம அது இயங்கவே முடியாது. இப்ப பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லயும் உங்களுக்கு நெறைய டிவிஷன்ஸ் இருக்குங்க. இப்போ பேங்க்ல மேனேஜரா ஒருத்தர் இருக்காருன்னா, குரு கர்மாவோட சேர்ந்தா மாரி அவருக்கு ரொம்ப வலுவான சூரியனோட கர்மாவும் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து பேங்க்ல வந்து கேஷியரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு குரு கர்மாவோட சேர்ந்தா மாதிரி புதனினுடைய கர்ம பதிவும் இருக்கும். இப்போ லோன் செக்ஷன்ல ஒருத்தர் இருக்காங்க. ஜுவல் லோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நகை கடன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு குரு கர்மாவோட சேர்ந்தா மாரி புதனினுடைய கர்மாவும் இருக்கும். அதே மாரி இப்போ ஒருத்தர் ஆட்டோமொபைல் லோன் பண்றாருன்னு வைங்க. அவருக்கு குரு கர்மா இருக்கும், ராகு கர்மா இருக்கும். மேலும் புதனினுடைய கர்ம பதிவும் இருக்கும். ஏன்னா, வண்டி வாகனத்துக்கான லோன் குடுக்குறாங்க. இப்ப ஹவுசிங் லோன் ஒருத்தர் பண்றாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மா இருக்கும், குருவினுடைய கர்மா கட்டாயம் இருக்கும். கூடவே புதன் கர்மா லோன் அப்படின்றதுனால, புதனினுடைய இன்வால்வ்மென்ட் அப்படின்றது கட்டாயம் அங்க உள்ள வரும். ஏன்னா, லோன்ல முக்கியமான விஷயம் பாருங்க, உங்கள அசஸ் பண்ணி தான் லோன் தருவாங்க. அந்த கணிக்கக்கூடிய திறமை அப்படின்றது புதன் தான் குடுக்கும். ஸோ, அங்க செவ்வாயினுடைய கர்மா, அது வந்து வீடு, மனை இது சார்ந்த லோன் அப்படின்ற பட்சத்துல அங்க செவ்வாய் உள்ள வந்துரும். குரு கர்மா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் புதனினுடைய கர்மா அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள். இது இல்லாம இன்னும் நெறைய டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. காரகத்துவங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்க. அதுக்கு தகுந்தா மாரி நீங்களும் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டோ, ரோலோ தெரியல அப்படின்ற பட்சத்துல,
தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். சரி, அடுத்தபடியாக குருவினுடைய காரகத்துவத்தில் இன்னொரு முக்கியமான ஃபீல்டு. அது என்னென்னா ஐடி சம்மந்தப்பட்ட துறை. ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக 2 கர்மாவை சார்ந்து தான் இருக்குது. ஒன்று புதன் கர்மா, இன்னொன்று குரு கர்மா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே கட்டாயம் புதன் உள்ளே வந்துடும். இந்த ஐடியில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா கோடர் அண்ட் டெவலப்பர், இவங்க 2 பேருக்குமே குருவினுடைய சப்போர்ட் கட்டாயம் தேவைப்படுது. கோடிங் உங்களுக்கு புதன் கர்மா தான். ஆனால் குரு கர்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு தலை சிறந்த கோடராக வர முடியாது. அதே மாதிரி டெவலப்பர், ஐடி துறையில் டெவலப்பர் அப்படின்றதும் உங்களுக்கு குருவினுடைய சப்போர்ட்டில், குருவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருது. அதே மாதிரி ஐடி துறையிலையும் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்களை ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்குனே தனியாக ஐடியில் நிறைய பேர் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினர்ஸ்க்கு குருவினுடைய காரகத்துவம், குருவினுடைய கர்மா கட்டாயம் அவங்களோட ஜாதகத்தில் கட்டாயம் மேட்ச் ஆகியே தீரும். அதே மாதிரி லைஃப் கோச் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. தனியாக இண்டிவிஜுவலாக இந்த லைஃப் கோச் பண்ணுறவங்க, ட்ரைனிங் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்ஹவுஸாக அந்த கம்பெனியை ஹையர் பண்ணி சிலரை வச்சுருக்கோம். 2மே ஒரே காரகத்துவம் தான். நீங்கள் எப்படி போனாலும் காரகத்துவம் ஒன்று தான். ஸோ இந்த லைஃப் கோச், ட்ரெயினர்ஸ் இவங்களாமும் இதே குருவினுடைய கர்மா கீழே தான் வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த யூடியூப்லலாம் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸை பார்த்துருப்பீங்க. பேச்சாற்றல் அப்படின்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய கர்மா, குருவினுடைய காரகத்துவத்தில் தாங்க வரும். ஒருத்தரோட குரல் கணீர்னு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குருவினுடைய காரகத்துவம் ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயல்பிலேயே பேச்சாற்றல் அதிகம் கொண்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். கூட புதன் கர்மாவும் இருந்தால் ரொம்ப சென்சிபிளாக ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. குரு கர்மா மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அப்பப்போ தாந்தோன்றித்தனமாக பேசுகிற மாதிரியான ஒரு பின்பம் அப்படின்றது க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை விற்றாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த வழியில் நீங்கள் வந்து அதை கெரியராக எடுத்து நிறைய பேர் மத போதகராக இருப்பாங்க, இந்த பாஸ்டராக இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க சிலர். இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதை நீங்கள் ப்ரொபகேண்டா பண்ணாலும் சரி, ஒரு ஆன்மீகவாதியாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு குருவினுடைய கர்மப்பதிவு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து மதம் அப்படின்றது வந்து ஒரு பொருட்டல்ல. எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் அந்த மதத்தோட ரொம்ப அதிக இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்க, ஈடுபாடோடு இருக்கீங்க அப்படின்னாலே குருவினுடைய கர்மா உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். உங்களோட ஜாதகத்தில் குரு கர்மாக்குன்னு நான் ஒரு காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, அது கட்டாயமாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த ஆன்மீகம் ஸ்டோர்னே நிறைய இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை நீங்கள் விற்கணுன்னாலுமே உங்களுக்கு குருவினுடைய சப்போர்ட் அப்படின்றது நிச்சயம் தேவை. செவ்வாயினுடைய கர்மாவை பற்றின விஷயங்களை தான் இன்னையோட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் கர்மா அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு ஜென்ரல் பப்ளிக் கூட டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னென்னா, செவ்வாய் கர்மானா போலீஸ் மிலிட்ரி அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் பாருங்கள், போலீஸ் மிலிட்ரி உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருதான்னா எஸ் வருது, நான் மறுக்கலை. ஆனால் அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆழமாக அந்த துறையை நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா ஈஸியாக இன்னும் காரகத்துவங்களை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இப்போ மிலிட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 மேஜரான டிவிஷன்ஸ் இருக்குது. இந்தியன் நேவி இருக்குது, அதாவது கப்பல் படை. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா விமானப்படை. அதே மாதிரி காலான் படை இருக்குது. ஸோ இப்படி 3 மேஜர் டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் நீங்கள் காலான் படையில் போய் சேரணும், ஒரு சோல்ஜராக நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு செவ்வாய் கர்மா இஸ் மோர் தென் இனஃப். இதே நீங்கள் இந்தியன் நேவியில் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாயினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மாவும் கட்டாயம் தேவை. அண்ட் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு விமானப்படையில் போய் நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே செவ்வாயினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு ராகுவினுடைய கர்மாவும் தேவை. இது இல்லாமல் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அதாவது சின்ன சின்ன டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு துறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் எடுத்தாலுமே அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும், அட்மின் ரோல்ஸ் இருக்கும், ரொம்ப கீழ் லெவலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது. இன்டெப்த்தாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் இதில் காரகத்துவம் தெரிஞ்சுக்க முடியாது. பட் மேஜராக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம்.
இந்த வீடியோவில் நம்ம எப்படி காரகத்துவம் எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் தாராளமாக அதுக்கு என்ன நீங்கள் உங்கள் மனசில் ஒரு ஃபீல்டு இருக்கும், சார் அப்போ இதுக்கு என்ன ஃபீல்டு வரும், இதுக்கு என்ன காரகத்துவம் வரும் இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நீங்கள் காரகத்துவம் இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவையும் நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு விஷயத்த சொல்லாமல் உங்களை எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு நான் கற்றுத்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களே காரகத்துவத்தை கெஸ் பண்ணி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஃபீல்டு வருதுன்னா நீங்களே காரகத்துவத்தை கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் போடுங்க, அது சரியா இல்லையான்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது நீங்கள் வந்து இந்த பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரியான சோல்ஜர்ஸை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இவங்களும் கிட்டத்தட்ட ஆர்மி மேன் மாதிரியான ஒரு தோற்றத்தில் ஒரு ஆர்மி மேனுக்கு உண்டான விஷயங்களை தான் இவங்களும் கேரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட வேலை எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வேலை பார்டரை செக்யூர் பண்ணணும், பார்டர் தாண்டி யாரும் வராமல் பார்த்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு காவலாளி மாதிரி தான். பெரும்பாலான நேரங்கள் அவங்களுக்கு அந்த காவல் அப்படின்றது தான் இருக்கும். ஃபைட் அப்படின்றது நடக்கும், பட் அங்கங்கே ரேராக நடக்குமே தவிர ஜென்ரலாக அவங்களோட வேலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டு செக்யூர் த பார்டர். ஸோ அங்கே செவ்வாய் கர்மாவோட சேர்ந்தா மாதிரி சனியினுடைய கர்மாவும் வரும். அதே போல் இப்போ சிஐஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பது அப்படின்றது இவங்களோட வேலை. உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏர்போர்ட்ஸில் நீங்கள் செக்யூரிட்டி செக் பண்ணும்போது உங்களை செக் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் தான். அதே மாதிரி மெட்ரோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அப்புறம் இந்த அணுமின் நிலையங்கள்லாம் இருக்குது இல்லையா, பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செக்யூர் பண்ணுறது அதெல்லாம் இவங்களோட வேலை. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக போகிறது இந்த மாதிரியான ஃபோர்ஸ் தான். இவங்க தான் போய் அங்கே நமக்கு செக்யூரிட்டி அப்படின்றத தராங்க. ஸோ இங்கேயும் செவ்வாயினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு வந்து சனியினுடைய கர்மாவும் வரும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இவங்களோட வேலை எப்படின்னா இப்போ உள்நாட்டில் கலவரம் வருது, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய கலவரம் வருது, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, அது வந்து போலீஸ் கையை மீறி போகும்போது இந்த மாதிரியான ஏஜென்சி உள்ளே வரும். இந்த ஏஜென்சி வந்து அவங்க வந்து உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கலவரங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இங்கேயும் செவ்வாயினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு சனியினுடைய கர்மா கட்டாயம் வரும். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு துறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து காரகத்துவம் எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வரும். அதே மாதிரி அந்த காரகத்துவத்தை நிகழ்கால ஜாதகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஜாதகங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் ரிசல்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய பலன் அப்படின்றது மிஸ்ஸே ஆகாது. அதே போல் நீங்கள் காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது. பட் பிரதானமாக காவல் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு செவ்வாய் கர்மா தேவையோ அதுக்கு நிகராக சனியினுடைய கர்மாவும் கட்டாயம் தேவை. அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸோ அரசு உத்தியோகம். ஸோ கட்டாயமாக இவங்களுக்கெல்லாம் ராகுவினுடைய கர்மாவும் கூட இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இந்த துறைக்குள்ளரவே போக முடியும். அடுத்தபடியாக செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இன்னொரு முக்கியமான ஃபீல்டு எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுங்க. பெரும்பாலும் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு கொஞ்சமாக மைல்டாக செவ்வாயினுடைய கர்மாவோட இம்பேக்ட் கட்டாயமாக இருக்கும். பட் எல்லாத்துலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப மைல்டான ஒரு தாக்கம் அப்படின்றது செவ்வாயினுடைய தாக்கம் கட்டாயமாக இருக்கும். அதில் செவ்வாயினுடைய காரகத்துவ ஃபீல்டு எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். அதே மாதிரி ஆர்கிடெக்ட், அதுவுமே செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். ஆர்கிடெக்டுக்கு என்னென்னா கூடவே கொஞ்சம் புதன் கர்மா, சுக்கிரன் கர்மாலாம் இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பர், ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்கிடெக்டாக அவங்களால வர முடியும். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர், த கோர் செவ்வாய் கர்மானா அதுதாங்க. நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய கேரக்டரை நீங்கள் அப்படியே பிரதிபலிக்கிறத உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சம்மந்தப்பட்ட திரைப்படங்களும் நிறைய வந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர் எமோஷன்ஸை அப்படியே வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு செவ்வாய் கர்மா எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவோம் அப்படிலாம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஹேவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம், செவ்வாயினுடைய கர்மாவில் தான் வரும். அதே மாதிரி இந்த செவ்வாயினுடைய இம்பேக்ட் வந்து பெரும்பாலும் எல்லா இன்ஜினியரிங் டிவிஷன்ஸ்லையும் இருக்கும், எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ சில டிபார்ட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அதில் வந்து மெக்கானிக்கலும் வரும், கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸும் வரும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் கம்பைன் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த மெஷின்ஸையும் எலக்ட்ரானிக்ஸையும் கம்ப்யூட்டரோட கம்பைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி தான் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அங்கே செவ்வாய் கர்மாவும் கட்டாயம் தேவைப்படும். கூட உங்களுக்கு கொஞ்சம் ராகு கர்மாவோ புதன் கர்மாவோ இருந்தால் அந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக நீங்கள் வரலாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அங்கேயும் கட்டாயமாக செவ்வாயினுடைய கர்மா அப்படின்றது வரும், கூடவே ராகுவினுடைய கர்மாவும் வரும். இப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே உங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மாவும் வரும், கொஞ்சம் ராகுவினுடைய கர்மாவும் வரும். அதே மாதிரி பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மாவும் வரும். அண்ட் இன் ஜென்ரல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி படிப்பீங்க, ஜெனட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க, மெடிசன் பற்றி படிப்பீங்க. அந்தந்த காரகத்துவத்துக்கான விஷயங்கள் அதில் வந்துடும். கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கர்மாவும் வரும், கூடவே செவ்வாயினுடைய காரகத்துவம் செவ்வாயினுடைய கர்மாவும் வரும். ஏன்னா வெறுமனே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி மட்டும் படிக்க மாட்டாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி படிப்பாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெக்கானிக்கல் விஷயங்களும் இதில் கட்டாயமாக இன்வால்வ் ஆகும். அதுதான் செவ்வாயினுடைய கர்மாவாக இங்கே காரகத்துவமாக உள்ளே வருது. அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஷிப் டிசைனில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு நேவல் சிஸ்டம் எப்படி இயங்கும் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அங்கே சந்திரனோட கர்மாவோட செவ்வாயினுடைய கர்மாவும் கட்டாயம் தேவைப்படும். அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான், அங்கே ராகு கர்மா பிரதானம், கூடவே செவ்வாயினுடைய கர்மாவும் கட்டாயம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா காரகத்துவங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். அதே போல் செவ்வாய் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுங்க. நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் அந்த பிடி சார்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய காரகத்துவம் செவ்வாயினுடைய கர்மா கீழே தான் வருவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்லேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காரகத்துவங்கள் மாறும். பட் இன் ஜென்ரல் நீங்கள் எந்த ஸ்போர்ட்டை எடுத்தாலும் அது உங்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான். அப்போ அதில் என்ன வரும், சந்திரன் கர்மாவோட சேர்ந்த மாதிரி செவ்வாய் கர்மா அப்படின்றது வரும். ஸோ இப்படி எல்லா இடங்கள்லையும் செவ்வாய் கர்மா, ஸ்போர்ட்ஸ் சார்ந்த எல்லா இடங்கள்லையும் செவ்வாய் கர்மா கட்டாயம் இருக்கும். நீங்கள் சிலம்பம் சுற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஏர் ரைஃபிள் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே கட்டாயமாக செவ்வாயினுடைய கர்மா வரும். ராகுவினுடைய காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ராகுவினுடைய கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம், உங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் இந்த நட்சத்திர காம்பினேஷன் இருக்குது, இந்த ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ராகுவினுடைய காரகத்துவ தொழிலுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது கூடவே 1-9 பாவ சேர்க்கை, அதாவது 1-6-9 இல்லை 1-10-9 இந்த மாதிரியான பாவ சேர்க்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த தொழிலுக்குள்ளே போகிறதுக்கான கொடுப்பனை இருக்குது, அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ ராகுவினுடைய காரகத்துவ தொழிலை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய சனியினுடைய காரகத்துவ தொழிலும் வரும். ஏற்கனவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எங்கெல்லாம் ராகு வருதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் சனியும் கூடவே வரும். எங்கெல்லாம் புதன் வருதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் குருவினுடைய காரகத்துவ தொழிலும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இது ஒன்றை ஒன்று டிபெண்ட் ஆகி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக சனியினுடைய காரகத்துவ கர்மா இருந்தால் தான் ராகு கர்மாக்குள்ள நுழைய முடியும், ராகுனுடைய காரகத்துவ தொழிலுக்குள்ள நுழைய முடியும் அப்படின்றது கிடையாது. அது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். சரி, இப்போ ராகுவினுடைய காரகத்துவ தொழில் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா முதல்ல பிரைமரியாக ராகு கர்மா அப்படின்னாலே கரண்ட், எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட படிப்புகள் என்னென்ன இருக்கோ, எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட படிப்புகள் தொழில்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ராகுவினுடைய கர்மாவை கீழே வருங்க. நீங்கள் போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு சம்மந்தப்பட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் உற்பத்தி பண்ணாலும் அது ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். டைரெக்டாக நீங்கள் மின்சாரத்துறையில் போய் வேலை செஞ்சாலும் அது ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். அதே மாதிரி ரோட்டோரமாக ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்க, இன்றைக்கி தெருவுக்கு ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் நீங்கள் விற்றாலும் அதுவும் ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். எனி டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விற்பனை இல்லை உற்பத்தி உங்களுக்கு ராகுவினுடைய கர்மா கீழே வரும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் கரண்ட் அப்படின்றதே உங்களுக்கு ராகுவினுடைய கர்மா தான். அடுத்தபடியாக பூமிக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய
பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ராகுவினுடைய கர்மா. நல்லா பாருங்க, இப்போ நான் ஒரு ரிஃபைனரி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ரிஃபைனரி வெல் வச்சுருக்கேன். அங்கேருந்து நான் க்ரூட் ஆயில் எடுக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் அது ராகு கர்மா கீழே வரும். இப்போ நான் எடுக்கக்கூடிய பர்ப்பஸே நான் க்ரூட் ஆயில் விற்கிறதுக்கு தான் நான் எடுக்கிறேன், கச்சா எண்ணெயை விற்கிறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அது சனியினுடைய கர்மா கீழே வரும். என்ன பர்ப்பஸ்க்காக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் காரகத்துவம் மாறும். ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் காரகத்துவங்கள் அப்படின்றது மாறும். நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். சமைக்கக்கூடிய அந்த குக்கிங் ஸ்கில், சமையல் அப்படின்றது உங்களுக்கு சந்திரனோட காரகத்துவத்துக்கு கீழே தான் வரும். ஆனால் ஹீட் இல்லாமல், நெருப்பு இல்லாமல் உங்களால் சமைக்கவே முடியாது. நெருப்பை சரியாக கையாள தெரியவில்லை அப்படின்னா உங்களால் சமையல் கற்றுக்கவே முடியாது. அதுக்காக செவ்வாயினுடைய காரகத்துவமும் வராது. சமையல் அப்படின்னா அது சந்திரன். இதே போல் இன்னொரு உதாரணமும் நான் சொல்லியிருக்கிறேன். ரத்தம் வந்து சிவப்பாக இருக்குன்றதுக்காக அது செவ்வாயினுடைய காரகத்துவமாக வராது. ரத்தத்தில் என்ன இருக்குது? உணவுப் பொருட்கள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ரத்தமாக மாறி எல்லா உடல் உறுப்புக்கும் அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ரத்தத்தில் பிரதானமாக என்ன இருக்குது? உணவுப் பொருள். ஸோ உணவுப் பொருள் அப்படின்றது இங்கே சந்திரன். ஸோ இந்த மாதிரி தான் காரகத்துவத்தை நீங்கள் எடுக்கணும். அதே போல் ராகு கர்மா அப்படின்னாலே பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், வண்டி வாகனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ராகுவினுடைய கர்மாவை கீழே வரும். இப்போது நம்ம அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் பெட்ரோல் ஓகே, டீசல் ஓகே, அப்போ இந்த சிஎன்ஜி சார் அப்படின்னு கேட்பாங்க. சிஎன்ஜியும் உங்களுக்கு அதே ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். சார் அப்போ இந்த இன்ஜினுக்கு ஊற்றுற இன்ஜின் ஆயில் சார், கியர் ஆயில் சார், இதெல்லாம் என்ன கர்மாவில் வரும்னு கேட்பீங்க. அதுவும் அதே ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். அது இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை செயின் லூப்ரிகேஷனாக இருக்கட்டும். நீங்கள் வண்டியை உற்பத்தி பண்ணுறதுக்காக அந்த இரும்பு பொருட்கள்லாம் செய்வீங்க. வண்டிக்கு சில இரும்பு சாதன பொருட்கள்லாம் தேவைப்படும். இன்ஜின் சேசிஸ்லேருந்து பல விஷயங்கள் இரும்பு சார்ந்த விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் என்ன கர்மா சார்னு கேட்பீங்க. அதெல்லாம் சனி கர்மாவான்னு கேட்பீங்க. அதுவும் ராகுவினுடைய கர்மா தான். ஒரு பொருளை என்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் காரகத்துவத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே ராகுவினுடைய கர்மா கீழே வரும். அண்ட் இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இந்தியாவிலையாக இருக்கட்டும். இந்தியாவில் நம்பர் 1 ரிச் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி உலக லெவலில் யார் அதிக பணம் வச்சுருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அப்படின்றவர் வச்சுருக்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கலிகாலம் அப்படின்றது ராகுவுக்கான ஒரு காலம். ராகுவை கட்டி ஆளக்கூடிய காலம்தான் இந்த கலிகாலம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கலிகாலம் அப்படின்றது ராகுவினால் முழுக்க முழுக்க நிறைந்த ஒரு கலிகாலம் அப்படின்னு நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், உலகத்திலேயே அதிகமாக பணம் வச்சுருக்கக்கூடிய நபர் இலான் மஸ்க். அவர் பிரதானமாக என்ன தொழிலில் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை விற்பனை பண்ணுறாரு. டெஸ்லா அப்படின்ற காரை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பாருங்கள் ராகுவனுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வரும். இன்றைக்கி நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானி. ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன தொழிலை பண்ணுறாரு? மேஜராக அவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட பெட்ரோலியம் வெல், அதாவது அவங்க நிறைய ரிஃபைனரிஸ் வச்சுருக்கிறாங்க. அதன் மூலியமாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதானம். மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம்மாக இருக்கட்டும், இந்த இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செகண்டரி தான். பிரதானமாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றது பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மூலியமாகத்தான் வருது. உலக பணக்காரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ராகுவினுடைய காரகத்துவத்தை செஞ்சு தான் முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த உலக பணக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் ராகுவினுடைய காரகத்துவ தொழிலை செஞ்சு தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறாங்க. அண்ட் இந்த உலகத்தையே இன்றைக்கி கட்டி ஆள்றது ராகு தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம். இது ரெண்டுத்தையும் நம்ம நிறுத்திட்டோம், கட்டுப்படுத்திட்டோம், மோனோபொலி ஆகிட்டோம் இதில் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பால்லேருந்து, தயிர்லேருந்து, தக்காளியிலேருந்து எல்லாத்தோட விலையும் கண்ணாபின்னான்னு ஏறிடும். அதாவது இது ரெண்டுத்தை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உலகத்தையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ராகு அப்படின்றது இன்றைக்கி பிரதானம், முக்கியம், கட்டாயம். ஸோ ராகுவினுடைய காரகத்துவ தொழிலுக்கும் நல்ல ஸ்கோப் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்குன்னு யார் வேணாலும் போய் அதை படிக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் ராகுவினுடைய கர்மா 6ஆம் பாவத்துலையும் 10ஆம் பாவத்துலையும் இருக்கோ அவங்கெல்லாம் போய் அந்த காரகத்துவ படிப்பை, தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கலாம்.
ராகுவினுடைய கர்மால இன்னொரு முக்கியமான துறை இருக்கு. அது என்னன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை. ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்டாஃபா, கவர்மெண்ட் கீழே வேலை செய்யக்கூடிய அன்பர்களோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அவங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் கட்டாயம் பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம் மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். 1, 6, 9, 1, 10, 9 மாதிரியான பாவ சேர்க்கைகள் அவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம். பலர் இன்றைக்கும் அரசாங்க உத்தியோகம்னா சூரியன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் என்பது ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். அரசாங்கம் என்பது சூரியன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அரசன் என்பவன் சூரியன், அரசாங்கம் அந்த அரசு இயந்திரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு அரசு இயந்திரத்தில் ஒரு அங்கமாக போய் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ராகுவினுடைய கர்ம பதிவு அப்படின்றது தேவைப்படும். அரசாங்கம், அரசு இயந்திரம் அப்படின்றது உங்களுக்கு ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான துறை ராகு கர்மாவில், அது என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா நம்ம போகக்கூடிய நம்ம இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட வண்டி வாகனத்தில் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் வராதுங்க. லாஜிஸ்டிக்ஸ், பல இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சரக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். போக்குவரத்து, அது ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரேப்பிடோவில் 2 வீலரில் போனாலும் சரி, எப்படி போனாலுமே உங்களுக்கு அது ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி வண்டி வாகன உற்பத்தி, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், இப்போ ஒரு மெக்கானிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வலுவான ராகு கர்மா இருந்தால் தான் அவர் திறமையான ஒரு நல்ல மெக்கானிக்காக வர முடியும். ஏற்கனவே மெக்கானிக்காக இருக்கக்கூடிய அன்பர்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கட்டாயமாக ராகுவினுடைய கர்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வண்டி வாகனம் உற்பத்தி, பழுது பார்க்கறது, இது எல்லாமே ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும். இதில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் கூட கொஞ்சம் சனியினுடைய அசிஸ்டன்ஸ், சனியினுடைய கர்மாவும் தேவைப்படும். அதே போல் ஆடை வடிவமைப்பு, டெய்லரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். இப்போது ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜினே சில படிப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு சுக்கிரனோட காரகத்துவமும் அதுக்கு துணை செய்யணும். ஸோ அங்கே சுக்கிரனோட கர்மாவும் சேர்ந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இன் ஜென்ரல் உங்களுக்கு ஆடை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ராகுவினுடைய காரகத்துவம், ராகுவினுடைய கர்மா கீழே தான் வரும். சனியினுடைய கர்ம பதிவு. இன்னையோட பதிவில் நம்ம சனியினுடைய கர்மாவுக்கு காரகத்துவ தொழில்கள் மற்றும் காரகத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னையோட பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கடந்த பதிவில் ஒரு அன்பர் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹாய் சார், நீங்கள் ஒரு பாயிண்டில் ராகு கரண்ட், எர்த்திங்னா சனின்னு சொன்னீங்க. பொதுவாக பூமி மனைனா செவ்வாயினுடைய காரகத்துவம் தானே. இந்த ரியல் எஸ்டேட்னா செவ்வாய்க்கு கீழே தானே வரும். ஆனால் நீங்கள் எர்த்திங்காக சனி கர்மான்னு சொல்கிறீங்க. ரீசன் என்னவாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது சார். வீடு, மனை, ரியல் எஸ்டேட், எனிதிங் அபவ் த சர்ஃபேஸ் அப்படின்றது செவ்வாயினுடைய காரகத்துவம், செவ்வாயினுடைய கர்மா. எனிதிங் அண்டர் த கிரவுண்ட் அப்படின்னு வரும்போது அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வந்துடும். இதே மாதிரி இந்த வீடு, மனை இது சார்ந்த விஷயத்துலேயே இன்னொரு காரகத்துவமும் இருக்குது, இன்னொரு சனியினுடைய காரகத்துவ விஷயமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வீட்டுக்கு. அது என்னென்னா போர்வெல். போர்வெல் உங்களுக்கு சனியினுடைய கர்மாலையும் வரும், சந்திரனோட கர்மாலையும் வரும். அதே போல் இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆழ்துளை கிணறுகள் மூலியமாக தான் அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் அதை எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ அது வெறுமனே ராகு கர்மான்னு மட்டும் வராது. ஆயில், க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ராகு கர்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. ஸோ பூமிக்கு அடியில் அப்படின்னா அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது வேரியஸ் ஸ்டேஜஸில் வேரியஸ் ப்ராடக்ட்ஸாக மாற்றப்படுது. அது டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அவுட்கம் அதிலிருந்து வரும். அது எதுக்காக பயன்படுத்தப்படுது, இப்போ பெட்ரோல், டீசல் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய காரகத்துவம் அப்படின்றது அமையும். சந்தேகம் தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா அப்படின்றது நிறைய இடங்களில் ராகுவினுடைய கர்மாவோட டிபெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ராகுவினுடைய கர்மாவும் பல இடங்களில்
சனியினுடைய கர்மா டிபெண்ட் ஆகிருக்கும். நிறைய அன்பர்களுக்கு ராகு கர்மா சார்ந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடவே சனி கர்மா இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி சனியினுடைய காரகத்துவ தொழிலில் பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடவே ராகு கர்மாவோட சப்போர்ட் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். ஜாதகத்துலேயும் நிறைய பேருக்கு அது சிமிலராக வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மானா முதல்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளிகள். அது என்ன லெவலில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மாலில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைனா அவங்க வந்து ரோட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை சிஎம் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள், நீட்டாக வச்சுக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருவாங்க. சார், அப்போ நான் வீட்டில் மெய்டு வச்சுருக்கேன் சார், வீட்டில் மெய்டு வச்சுருந்தா அது என்ன கர்மான்னு சிலர் கேட்பாங்க. அதுவும் அதே சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா தான். இடம் பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணாது. பெரிய ஆஃபீஸில் மெய்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் மெய்டாக இருந்தாலும் சரி, காரகத்துவம் ஒன்று தான். அதே போல் சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கும், ஓஏன்னு சொல்லுவாங்க. அந்த உதவி பணியை செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்களும் சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா கீழே தான் வருவாங்க. அண்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ராட்சச இயந்திரங்களை கொண்ட பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மாவில் வரும். பெரிய மிஷினரிஸ், பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு அடிப்படையில் அது சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். அதே மாதிரி இரும்பை மட்டும் உற்பத்தி பண்ணக்கூடிய இல்லை அயர்ன் அண்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். அதே போல் காவல்துறையில் ஊர்காவல் படையினே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அந்த ஊர்காவல் படையில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் அவங்க சனி கர்மாவில் தான் வருவாங்க. அதே போல் செக்யூரிட்டி, திரும்பவும் சொல்கிறேன், செக்யூரிட்டி அப்படின்றது எங்கே செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும் அது சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா கீழே வரும். நீங்கள் பேங்க்கில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சாலும் அது சனி கர்மா தான். நீங்கள் ஒரு வீட்டுக்கு தனியாக நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாலும் அது சனியினுடைய கர்மா கீழே தான் வரும். அண்ட் சில அன்பர்கள், சார் சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன கர்மா வரும்னு நிறைய கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இது என்ன கர்மான்னு. சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது உங்களுக்கு சனி மற்றும் புதனினுடைய கர்மா கீழே தான் வரும். சந்தேகமே வேண்டாம், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வந்துட்டாலே சனியினுடைய காரகத்துவத்துக்கு உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அங்கே வேறு என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கான காரகத்துவத்தை எடுத்துக்கோங்க. அண்ட் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நிறைய கடைங்களை வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு டீலர்ஷிப்பும் எடுத்திருப்பாங்க. அவங்களாம் இண்டிவிஜுவலாக ஷாப்பும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அன்பர்கள், சிசிடிவி கேமராஸை விற்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதன் கர்மாவோட கொஞ்சம் சனி கர்மாவும் சேர்ந்தே இருக்கும். அண்டு நம்ம ஊரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேத்து பற்றை அதிகமாக இருக்கும். லேத்து பற்றை அப்படின்றதும் உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா தான். அண்டு இந்த வெல்டிங் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா தான். அண்டு சர்வீஸ் சென்டர், இன்றைக்கி எல்லா பிராண்டுக்கும் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டை எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஆட்டோமொபைல் பிராண்டு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் பிராண்டு எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி சர்வீஸ்க்குன்னு தனியாக எல்லாருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சர்வீஸ்க்குன்னு தனியாக வந்து எல்லா இடங்கள்லையும் அவங்க கிளைகள் போடுறாங்க. ஸோ பெரிய விலை உயர்ந்த ப்ராடக்ட்லேருந்து விலை மலிவான ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சர்வீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அடிப்படையில் உங்களுக்கு சர்வீஸ், பழுது நீக்கம், பழுதை சரி செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது உங்களுக்கு சனியினுடைய கர்மா கீழே தான் வரும். அது எந்தெந்த துறை அப்படின்றத பொறுத்து காரகத்துவங்கள் கொஞ்சம் மைல்டாக டிஃபர் ஆகுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைல் சர்வீஸ் வச்சுருக்காருன்னு வைங்களேன், ஒரு டிவிஎஸ்க்கு சர்வீஸ் வச்சுருக்காரு, ஒரு ஹோண்டா ஷோரூமுக்கு சர்வீஸ் வச்சுருக்காரு அப்படின்னா அங்கே சனி கர்மாவோட ராகுவினுடைய கர்மாவும் வரும். இப்போது ஒருத்தர் ஹோம் அப்ளையன்சஸ் விற்கிறாரு, மிக்சி விற்கிறாரு, கிரைண்டர் விற்கிறாரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸ்லாம் விற்கிறாரு, அதுக்கான சர்வீஸ் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி கொஞ்சம் சந்திரனோட கர்மா, கொஞ்சம் செவ்வாயினுடைய கர்மாவோட இன்வால்மெண்ட்டும் கட்டாயம் இருக்கும். பழுது நீக்கம் அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கட்டாயம் சனியினுடைய கர்மா டெஃபினட்டாக இருக்கும். அங்கே பணிபுரியக்கூடிய அன்பர்களோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது. அதே போல் இந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் அண்டு ரிப்பேர் ஷாப்னு வச்சுருப்பாங்க. மொபைல் சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு
சனியினுடைய காரகத்துவம் கூடவே புதனினுடைய கர்மா. ஸோ சனி கர்மா புதன் கர்மா இருக்குன்னா ஒருத்தர் மொபைல் சர்வீஸ் ஷாப் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அண்டு இந்த செகண்ட்ஸில் விற்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹேண்டில் விற்கக்கூடிய பொருட்கள் அது எந்த பொருளாக இருந்தாலும் காமனாக அவங்களாம் சனி கீழே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் காரகத்துவம் ஆட் ஆகும். செகண்ட் ஹேண்டில் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா சனி கர்மா கூடவே கொஞ்சம் ராகுவினுடைய கர்மா தேவை. அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சனி கர்மா கூட கொஞ்சம் ராகு கர்மா அப்படின்றது தேவை. ஸோ செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் அப்படின்றது சனியினுடைய கர்மா, சனியினுடைய காரகத்துவம். நம்ம அதனால தான் சொல்லுவோம், சனி கர்மா கொண்ட நபர்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு வீடு வாங்காதீங்க. வீடை வாங்கி அதை நீங்கள் ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ அதுவே அவங்க அதை தொழிலாக பண்ணுறாங்கன்னு வைங்களேன், செகண்ட் ஹேண்டு வீடுங்களை வந்து இவங்க வாங்கி விற்கிறாங்க, இல்லை இவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் இவங்களா போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடை வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. அது பேக் ஃபயர் ஆகும், செலவு மேலே செலவு வைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, மன அமைதி அப்படின்றது அதில் வராது. அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற படிப்பு அது வந்து சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருங்க. செவ்வாயினுடைய இன்வால்மெண்ட்டும் அதில் இருக்கும், சனியினுடைய காரகத்துவமும் அதில் பிரதானமாக வரும். அதே போல் இந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, எக்ஸ்கவேஷன். இப்போ கீழடியில் கூட நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன், அந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மாவில் வரும். கூடவே அது வந்து என்ன சொல்கிறது, கூடவே அதில் ராகுவினுடைய டச்சும் இருக்கும். பட் பிரதானமாக அது சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா தான். அதே மாதிரி பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், பர்சனலாக சில செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் வந்து பவுன்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வருவாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அவங்க சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா கீழே வருவாங்க. அண்டு சில அன்பர்கள் கருப்பாக என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ, கருப்பாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் சனி கர்மா வரும்னு சொல்லி சில அன்பர்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணமாக வந்து இந்த முடி திருத்தம் செய்யக்கூடிய சலூன், அதுவும் இந்த ஜென்ஸ் போகக்கூடிய சலூன்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மாவில் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், அது வந்து சலூன், அது வந்து ஒரு பியூட்டி பார்லர், நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் அது. அங்கே பிரதானமாக சுக்கிரனோட கர்மா தான் இருக்கும். சுக்கிரன் கர்மா இருந்தால் தான் ஒருத்தரை அழகுபடுத்த முடியும். நம்பலைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய சலூன் கடை இருக்கும், எல்லா ஏரியாவிலும் இன்றைக்கி சலூன் கடை இருக்குது. போய் அவரோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் வாங்கி போட்டு பார்த்துருங்க. சலூன் அப்படின்னாலே உங்களுக்கு அது ஆணுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்ணுக்காக இருக்கட்டும், சலூன் அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட கர்மா கீழே தான் வரும். கருப்பாக இருக்குது, முடியை திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா வராது. அதே போல் இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது, சனியோட பார்ட். அது என்னென்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்றது சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய கர்மா தாங்க. அது எதுக்கான இன்சூரன்ஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காரகத்துவங்கள் கொஞ்சம் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது முழுக்க முழுக்க சனியினுடைய கர்மா. இப்போ நீங்கள் வண்டி வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கர்மாவோட இன்வால்மெண்ட்டோட சேர்ந்த மாதிரி ராகுவினுடைய கர்மாவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே சனி கர்மாவோட சேர்ந்த மாதிரி சூரியனோட கர்மாவும் வரும். காரகத்துவங்கள் கொஞ்சமாக வித்தியாசப்படும், பட் பிரதானமாக அது எல்லாமே இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அது சனி கர்மா கீழே தாங்க வரும். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சனி கர்மாவை பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் அட்ரஸ் பண்ணுறேன். இன்னையோட பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.